எத்தனை கொஸ்டின் நிறைய போட்டுச்சிங்களா? 5th one சார். 4 போட்டோம் சார். நீங்கள் ஸ்ப்ரிங்ஸ் அதான் போடலான்னு நினச்சேன். பட் இவங்க இது பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டாங்க ஆஃபீஸில். அவங்களுக்கு கேட்டால் அதுதான் பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டாங்க. பண்ணலாம் அது என்ன இன்றைக்கி பாரு, எனக்கு ஜூம் வந்து ஆன் ஆக மாட்டேங்குது. யூடியூப் ஆன் ஆகிடுச்சு, ஆனால் ஜூம் ஆன் ஆக மாட்டேங்குது. சரி எல்லாம் டைம் ஆகுது. நல்லா சரி இப்போ எது பண்ணுறீங்க? ஈக்குவேஷன் தானே போடணும். நோ ஷார்ட் You can't be greater than you can be greater than you can be greater than B and D you can't be greater than B and oh multi character solve it single single yes more than and it's zero but you can be zero more you can be take a guess hey you can be zero more you can be zero okay fine about satisfy them you can be zero hey now equation I think it's easy how much is linear velocity r1 4 into r1 into I am and give it bottom line consider the friction are complete பண்ணனும். and access our question point access gauge பண்ணி top point yes நீங்க கஷ்டப்படுங்க. ஓகே ஸ்டடி இஸ் border yes சரி omega not before omega not after ஃப்ரண்ட்ல தான் use backward in this okay fine choose ultimately நம்ம ஸ்கொயர் பண்ண முடியும். ஆமா ஸோ அதாச்சு velocity vector omega vector velocity vector wait velocity vector reverse ஆகி எழுதணும். அதான் நம்ம ஏ ஐடியா வந்துச்சு. ஒமேகா வந்து டிகிரிஸ் ஆகும். velocity vector அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆச்சு இது கவுண்டர் ஆகிட்டால் திரும்ப இங்கே எக்ஸ்ட்ரா ஆகும். அதுக்கு எவ்வளோ டைம் ஸோ அதுக்கு இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் சூப்பர் இல்லை இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் இங்கேருந்து குறைஞ்ச ரன்னர் ஆகுது. அப்போ வந்து அதிகமாக அதே இடம் ஆகும். சரி எப்படி சார் யூஸ் பண்ணுறேன் யாரும் நிறைய எப்படி டாப் மோஸ்ட் ஆர்வம் இது I'm taking access here as well. This is moving forward or not backward. Subtract now, it is minus backwards. So we come to the series. இல்லை ரெஸ்ட் வரணும். Am I audible, Kanna? Online students? Zoom? Yes, sir. Yes, Kanna. There was issue with the online. 1 second. Sir, சொல்லுங்க. the one C. இதை வந்துட்டோம், ஒரே நிமிஷமா. இது எங்கே இருக்குன்னு நான் தேடி எடுக்கணும். ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது. சி எக்கண்ணே ஃபஸ்ட் கொஷின் சி 2 செகண்ட் ஆப்ஷனா தேர்ட் இல்லையே கண்ணா தப்பாக சொல்கிறீங்களே. இது செகண்டும் தப்பு தான். செகண்ட் வந்து டி கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறான் அவன்? இல்லை எம் தான் கொடுத்துருக்காங்களா? 2m எம் எது கொடுத்துருக்கு? அது என்ன டிஸ்டன்ஸ்? அது மீட்டர் அது. ஓ ஓ இல்லை கண்ணா மொத்தமாக 2 kg சொல்லிட்டாங்களா இப்போ ஸ்டார்டிங்கில்?
சாரி அது நம்ம ப்ரொபோஷனாலிட்டி போட்டு எடுத்துக்க வேண்டியது தான், ப்ரொபோஷனல் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஓகே கண்ணா. ஸோ all of you received PDF copy, Raghavarshini? Yes, sir. ஓகே கண்ணா. வேறு யாரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு லிங்க் வேணும்னு கேட்டால் கொடுக்கண்ணா, ஒரு பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகிடுது. ஓகே, shall we go ahead? முதல்ல இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் என்ன பார்க்கணுமா இல்லை டைரெக்டாக போயிடலாமா? Shall we discuss about instantaneous axis? Better. We will discuss about some new concept, advanced concept for some time, and then we'll go for teaching. That's better, I think. First, let me discuss about. அந்த 2016 கொஸ்டின் பண்ணுறீங்களா? அது ரொம்ப ஈஸி இல்லைம்மா, இந்த இப்படி சுற்றிட்டு வருமா, பெரிய ரிங் சின்ன ரிங் அதுன்னு, அது ஒன்றுமே இல்லையம்மா, பார்க்கலாம். கொஷின் நான் இன்னைக்கு எங்கேயோ எனக்கு பார்த்தேன், நான் இன்னைக்கு கொஷின் தான் போட்டல, ரொம்ப ஈஸி, அது ஒன்றுமே இல்லையே. ரைட். Instantaneous axis of rotation. Instantaneous axis of rotation, IAR we call. Instantaneous axis of rotation, IAR, in rotational motion. It's a definitely new concept. We never use in JEE main level. We use it only for advanced level. Some of you are already doing advanced, advanced problem. Already you may be thorough with the concept. Anyway, once again, let's give brush up of that. What is instantaneous axis of rotation? So, in any rotating body, there is a single point at a given instant, very important, at a given instant. About that point, the body is at pure rotational, no translational velocity. Will there be translational acceleration for that particle? Yes. May there, may not be there. But so the point, what is the instantaneous axis of rotation? Come on, what is the instantaneous definition of instantaneous axis of rotation of a rotating body? Come on, there is a point in space, that's a point in space about which there is a point in space about which instantaneous velocity of the rotating body, instantaneous velocity of the rotating body is 0 at that instant. Of course, instantaneous, it is understood. Instantaneous velocity of the body is 0 at that point, at that instant. Linear, clearly linear. In other words, about this point, the body is under pure rotational motion. In other words, about this point, the body is under, in other words, the body is under pure rotational motion. அந்த क्वेश्चनக்கு ஐடியா கரெக்ட்டா சார்? அது சூப்பர் கண்ணா. அப்புறம் கரெக்ட்டா. Omega exists, velocity linear 0 about instantaneous axis of rotation, IAR. Make it clear. Alpha may exist, A may exist. அதில் கன்ஃபியூஷன் வச்சுக்கூடாது. இது ரெண்டுமே இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் இது மட்டும் நமக்கு டெஃபினட்டாக 0. That point is what is called instantaneous axis of rotation. நான் டிஏவில் ஆல்ரெடி அன்னைக்கு கொஞ்சம் லேஸாக சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். டிஏ ஸ்டூடெண்ட் கேர்ள்ஸ்க்கு போயிடலாம். வில் கோ ஃபார் த கேஸ் ஒன்று பார்க்கலாம். ஷல் வி கோ ஹெட்? சாரி, இது வந்துருச்சா? ரைட். இப்போ இந்த பாடி இருக்கு. லுக் அட் கண்ணா, இட்ஸ் ரொட்டேட்டிங் லைக் திஸ். What's the velocity at this point on the axis? 0. அப்போ இதுதான் instantaneous axis of rotation. இப்படி சுற்றுது போ. Say it's rotating like this. Where is the instantaneous axis of rotation? இதுதான் instantaneous axis of rotation. பட் பிரச்சனை எப்போ வருதுன்னு கண்டா, இது நான் இங்கேயும் இல்லை இங்கே வச்சு now the problem. Now there is a problem. ஏன்னா இப்படி நான் தூக்கி போடும்போது என்ன நடக்குதுன்னா, some point has got more velocity, some point has got less velocity. This is the problem. இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வருது. ஸோ இந்த இடத்துல தான் the body is under what is omega value. You cannot calculate. இப்படி சுற்றுற வரைக்கும் ரொம்ப ஈஸி.
theta by t முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்படி சுற்றினா கூட ஈஸி தான், theta by t முடிஞ்சுது. பட் இப்படி சுற்றும் போது, ரெண்டாம் கட்டணை சுற்றும் போது there is a problem. இல்லை ஸ்பேஸில் சும்மா தூக்கி போட்டோம் அப்படி போடுறோம், அப்போ அதுலேயும் ரொட்டேஷன் இருக்கு. All these places we want to have instantaneous axis of rotation. What are the ways we are going to find it? சொல்லுங்களா, what's the ways? Yes, number one, methods of finding instantaneous axis of rotation. Different situationக்கு different method apply பண்ணலாம். Methods of finding instantaneous axis of rotation. First method, suppose it's a body, it's rotating like this, rotating like this. You know velocity at this point, you know velocity at this point, by chance you know what's the velocity. So V1, sorry VA given கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, right? This is the center of mass G, always I call it a center of mass G. Join that, center of mass G, join that. Why you are joining? Because this velocity will be naturally perpendicular to that. Ipo simply you calculate, if omega is given, by chance omega is given, omega கொடுத்தா தான் போட முடியும். If omega is given, V is given, then V is equal to R omega. So R equal to X omega போட்டுக்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். So X equal to V by omega. So you calculate V by omega from here and call it as X. So X is simply given by V by omega. Provided V is given, omega is given, then only you can calculate the location of instantaneous axis of rotation. This is the first method. Provided V is given, omega is given. You know, நம்ம JEE main level நடத்தும்போது 100 முறை சொல்லியிருக்கோம், omega will never change. Omega will never change. For the given body, omega is a constant. நீ எங்கே போய் எங்கே நின்று பார்த்தாலும் ஒமேகா இஸ் a constant. It's not relative. It's not relative. நீங்கள் இங்கே பார்த்தாலும் ஒமேகா அதே தான், இங்கே பார்த்தாலும் அதே தான், ஆனால் வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கும், வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன ரூல்ஸு? ப்ரொவைடட் V is given, provided omega is given, draw a line perpendicular to velocity passing through G, then your instantaneous axis of rotation will be here. What distance? At the distance x. At the distance x. Again, the important point, instantaneous axis of rotation may remain inside the body, may sometimes go even outside the body. The one more பாத்துறோம், we'll see everything. ஐடியா மொத்தத்தையும் பாத்துறோம் இன்னைக்கு. and பார்த்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் இதில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஷீட் ஆரம்பிக்கலாம். So rule number 1, what is the rule number 1? If omega and V are known, this is rule number 1. If omega is known, V at a given point, V at a given point is known. மூவ் பண்ணிட்டுமா? சரி, அது ரெடியூஸ் பண்ண மூவ் பண்ணு. எஸ், செகண்ட் கேஸ் இதை வந்துட்டுமா சொல்லுங்க. இல்லை செகண்ட் கேஸ் எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன், அப்புறமா உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. ஒன்று செகண்ட் கேஸ், இஃப் வெலாசிட்டி ஆஃப் 2 different points are known, if velocity of 2 different points, not necessarily G எங்கேயாவது வந்துட்டு போட்டோம், you know 2 different points, suppose it is say V1, suppose it is say V2, draw it to the scale in the sense this is 5V, this is say 3V for example, right? So draw it to the scale. அது நம்மளால் நேச்சுரலாக முடியாது, நம்மளால், ஏன்னா அங்கே வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சு சென்டிமீட்டர் அளந்து வரையினா நம்மளால் வரைய முடியும். We don't have that much patience and we don't have time also. Anyway, this is one of the method, therefore I am explaining. This is 5 times, this is 3 times by chance. Length நீங்கள் ட்ரா வரையணும், அளந்து வரையணும், அதாவது 5 சென்டிமீட்டர் வைக்கணும், அது 3 சென்டிமீட்டர் வைக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா it will pass through the instantaneous axis of rotation that may be inside the body, that may be outside the body. ஏன் அது பாஸ் ஆகுதுன்னு கேட்டால், here is omega 1, omega, here is omega, right? அப்போது இது வந்து say x1 வச்சுக்கோங்க, இதை வந்து say x2 வச்சுக்கோங்க. Now omega is equal to omega.
ஒமேகா என்னது? V by R. அப்போது 5 by 5V by V by R எவ்வளோ? x1 plus x2 equal to 3V by x2. Because the rule is that if you accept that this is instantaneous axis of rotation, correct? Omega should be same in both the cases. That's what I'm doing. So velocity at this point is V by R should be equal to that. So with respect to this point, the body is under purely rotational. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கான்செப்ட் புரியுதா? பட் இது கொஞ்சம் கஷ்டம். ஜாமெண்ட்ரியெல்லாம் நம்ம எங்கே போட்டு முடியும். இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். பட் இது ஈஸியாக போடலாம். எப்படின்னு கேட்டால், நானே ஒரு ப்ராப்ளம் ஐ திங்க் டிஏவியில் போட்டுங்க சொல்ல முடியாது. டிஏவில் நானே ஒரு ஸ்கேல் இப்படி கொடுத்து போட்டு காட்டினேன். இப்படி கொடுத்து இங்கே வந்து 5 மீட்டர் per செகண்ட், இங்கே வந்து 3 மீட்டர் per செகண்ட். அப்போ ஒமேகா எவ்வளோ கண்டுபிடி அப்படின்னு. ரொம்ப சிம்பிள். If the midpoint goes with 2 meter per second by chance, this goes with 5 meter per second by chance. I mean, data கொடுத்தேன். So this is half meter, this is half meter. இப்போ நீங்கள் முதல்ல இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சப் கண்டுபிடிச்சிருங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எங்கே கண்டிப்பாக எங்கன்னா வெளியில் தான் வரும், இல்லை உள்ள வரும், எங்கேயாவது வந்துட்டு போட்டோம். கண்டுபிடிச்ச அப்புறம் ½ ஒமேகா ஸ்கொயர் போட்டுருங்க, முடிஞ்சிடுச்சு. அப்போ அதுக்கான ஐ வந்து சென்ட்ரல் மாஸ்க்கு பேரலாக்ஸ் தெரிஞ்சு. அதான் முதல்ல நீங்கள் இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அவங்க வேலை முடிஞ்சிடுச்சு. எது இதுக்கே போடலாமே, ரொம்ப சிம்பிளாக போடலாமே. போடுங்களேன். 5 by இது வந்து ஆஃப்னு எடுத்துக்க முடியாது. லெட் இட் பி எக்ஸ். ஏன்னா எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. இல்லை இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் இங்கே தான் இருக்குது, ஐஏஆர். ரைட்டு, எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. மேபி இன்சைட் த பாடி, மேபி அவுட் சைட் த பாடி. பட் ஒன் திங், 5 by சொல்கிறேன் ½ ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 by எக்ஸ். இதுலேருந்து முதல்ல எக்ஸ் கண்டுபிடிச்சிருங்க. எக்ஸ் கண்டுபிடிச்சி முடிச்சிருங்க. அப்புறம் அதுலேருந்து ஒமேகா கண்டுபிடிங்க. ஈஸியாக ஒமேகா கண்டுபிடிக்கலாம். ஒமேகா வேணால் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒமேகா கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 by எக்ஸ் போட்டால் ஒமேகா வந்துடுமா? வந்துருச்சா? ஒமேகா கிடச்சிருச்சு. அப்போ ஒமேகா கிடச்சிருச்சு. எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போது டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். ஃபினிஷ்ட். வாட்ஸ் ஐ? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ராட் அபவுட் இஸ் ml ஸ்கொயர் பை 12 ப்ளஸ் mx ஸ்கொயர். அவ்வளோதான். புரியுதில்ல? அப்போ ஒரு சாதாரண டோட்டல் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். அபவுட் சென்டர் மாஸ் ½ mv ஸ்கொயர் + ½ omega ஸ்கொயர் பண்ணிட்டு அதை அப்படியே ஈக்குவேட் பண்ணாலும் கண்டிப்பாக அது யூஷுவல் மெத்தடில். பட் பிரச்சனை என்னென்ன, இதில் முதல்ல உனக்கு இது ரெண்டு தானே கொடுக்குறான், ஒமேகாவே கொடுக்கல உனக்கு. ஸோ த பாயிண்ட் இஸ் தட் நீ சொல்கிறது எப்போ கரெக்ட்னா, ஒமேகா கொடுத்துருந்தா பிரச்சனை, நாமே அந்த பிரச்சனைக்கெல்லாம் போகிறோம். டேரெக்டாக ½ ஒமேகா ஸ்கொயர் ½ mv ஸ்கொயர் போட்டு போயிடும். இல்லை அவனா ஒமேகா கொடுக்கலையே, அப்போ தான் நம்ம இந்த பிரச்சனைக்கு வரும். புரியுதில்ல? ப்ளீஸ் டேக் நோட். Second method, second method explain பண்ணுங்க சார். Dakshin, this one or this one kanna? This one, huh? Sir. This is numerical kanna. I will do that, don't worry. Kandipa I will do some numericals and then only will go, don't worry. This is just concept you take. Numerical I will do, don't worry. So for this velocity of 2 points should be given. ஆமாம், velocity of 2 points should be given. இப்போ இதே இதுக்கு இன்னொரு டயக்ராம் கொடுக்குறேன் பாரு, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டயக்ராமு. இதே கேஸுக்கு இதே ஸ்கேல் பை சான்ஸ் அவங்க இப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கேன், நமக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. இது வந்து V1 say A, this is V2 ஷார்ட்டாக கூட எடுத்துக்கோங்க, this is V2 ஸ்மாலர், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க பை சான்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. இதுதான் IAR. ஒரு சமயம் அப்படி இருந்தால் இது சேம் சைடு இருக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் நம்ம. இப்படி இருந்தால் ரொம்ப ஈஸியாக போச்சு. கான்செப்ட் ஒன்றே தான் ரெண்டும். ஆமாம், இது ரெண்டு, இந்த கேஸில் ரெண்டு V ஈக்குவலாக தான் சென்டர். தட்ஸ் யூஷுவல். நோ, தட்ஸ் யூஷுவல். நோ, சார் இது வந்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் மாதிரி அந்த ஃபார்முலா வச்சு
ஆக்சுவலாக இதில் வந்து இது எக்ஸலண்ட் அப்ளிகேஷன். நம்ம இதில் வந்து பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆமாம், இப்போ அதான் பண்ணியிருக்கோம், ஃபியூச்சர்லேயும் அதான் பண்ணுவோம். அது கொஞ்ச நேரம் போக போக புரியும். சார் இப்போ ரெண்டு கோன் இருக்கு சார். இப்படி ஒரு கோன் இருக்கு, இன்னொரு கோன் இருக்கு. ரெண்டு கோன். அது ஸ்டாண்டர்டோட ரெண்டு இது அப்படி இப்படி ஒட்டி வச்சிருக்காங்க. ஆப்போசிட். ஆப்போசிட். இப்படி ஒரு கோன், அதான் ஆப்போசிட். அப்படி அது வந்து ஒரு ரெண்டு கோன் வச்சுட்டு பாடி லைன் பண்றாங்க. அதான் அன்றைக்கே நீ கேட்டேன், ஒன்று சுற்றினா இன்னொன்று என்ன ஆகும், வில் ஒர்க் ஆன் இட். அது எதில் இருக்குது? பாத் ஃபைண்டரில் இருக்கா? இல்லை சார், சூப்பர் நோவா சார். எதில்? சூப்பர் நோவாவா? ஓ, சூப்பர் நோவா யாரோடது புக்கு? ஃபிசிக்ஸ் வாலாவதா? ஓகே, ஒலிம்பியாடு. ஓகே ஓகே ஓகே. அது எனக்கு அனுப்பிச்சுட்னா நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் கூட பேசுவேன். தட்ஸ் பெட்டர். ஐ வில் ஒர்க் ஆன் இட் ஃபர்ஸ்ட். அதான் நீ சொல்லும்போதே தெரியுது, ஏன்னா அது ரைட் கண்ணா. மேபி தி லாஸ்ட் மெத்தட், லாஸ்ட் டெக்னிக். இந்த டெக்னிக் எப்படின்னா, திஸ் அ பாடி, this end of the body is going like this with the velocity v1. This end of the body is going like this part is going like this with the velocity v2 by chance. So you have been given 2 points on the given rigid body, or otherwise in a rigid body then rotational motion, right? Now the concept is that simply blindly draw perpendicular to this velocity. நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி ஆக மொத்தம் பர்பெண்டிகுலர் வேணும், அவ்வளோதான். எப்படி வேணாலும் போடுங்க. அகெயின் யூ சிம்பிளி ட்ரா பர்பெண்டிகுலர் டு திஸ். they'll meet at a point. This is what is instantaneous axis of rotation. They'll meet at, ஆமாம். Why? நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் போங்க, you will understand. You just go to first case, you will understand. அதே தான் ஃபர்ஸ்ட் கேஸும் இதுவும் அதே தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து நம்ம சேம் சைடு கொடுத்தோம், அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா? கோ பேக் டு ஃபர்ஸ்ட் கேஸ், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் கேஸ் எப்படி சொன்னேன் நான், சம்திங் லைக் திஸ் இல்லையா? ஸ்கேல் போட்டால் ஈஸியாக இருக்கும். ஐ கேவ் யூ லைக் திஸ், இங்கே 515, இங்கே ஏதோ ஒரு இடத்துல 2ன்னா ஐ கேவ் யூ ஐடியா லைக் ட்ரா பர்பெண்டிகுலர் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் யூ வில் கெட் இல்லையா? அதே தான், அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இன் அதர் வேர்ட்ஸ், இல்லை வேறு மாதிரி நீ ஒய்ன்னு கேட்குறதால நானே திங்க் பண்ணல, இப்போ தான் திங்க் பண்ணுறேன். Because here the velocity is perpendicular to this line, this doesn't contribute. That gives you only rotation. Very clear now. When you sit here and observe, it gives you only rotation. When you sit here and observe this, it gives you only rotation. That's what is the very definition of instantaneous axis of rotation. Right now? So this is the major technique we are going to use. In the technique தான் நிறைய ப்ராப்ளத்தில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நிறைய ப்ராப்ளத்தில். So once again, if two different points velocities are given, simply blindly draw perpendicular to them if they meet at a point. That point. அந்த precision கேஸ்ல எல்லாத்துக்குமே இன்சிடென்ட் ஆக்சிஸ் வச்சு பண்ண முடியும்னா அதான பெஸ்ட் நமக்கு இருக்கிறதுலே. ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் எடுத்துகிட்டு நமக்கு என்ன பெரிய லாபம்னா வெலாசிட்டி பிகம் 0. அப்புறம் ஒமேகா மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சது இல்லையா? So what is the rule again? The very important point you have to note down. About instantaneous axis of rotation, the body has got only rotational motion. It does not have linear motion. This is the very important idea. Very important idea. அது முதல்ல ஒரு சின்ன ப்ரூஃப் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. You may be already thorough with that. And the proof கொடுத்துட்றேன் so that you will get convinced. And then I will go per problem. Original problem I will go. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம். I have a doubt, sir. Yes கண்ணா, அவந்திகா சொல்லு கண்ணா. Sir, experts the pattern with less going to be parallel to each other, sir. Sorry, if they are the first case சொன்னேன் கண்ணா. I gave you first case now. V1 by x1 equal to V2 by x2. You have to find out. You have to solve it. Go back and check first one. Yes, sir. அந்த எக்ஸ்ன்றதெல்லாம் சும்மா நான் சொல்கிறது, நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க. V1 by x1 equal to V2 by x2. முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளமாக கொடுக்குறேங்கண்ணே, so that you will better understand, and then I will give original problem, mean for IIT advanced level. முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் ப்ராப்ளம் என்னென்னா,
வழக்கமானது, ரொம்ப சிம்பிளானது, வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஏன்னா சொன்னதான் உங்களுக்கு, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் கன்வின்ஸ் ஆகும். ஏன்னா இப்போ ஆன்லைனில் இருக்கிற எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு தெரியாது. இப்போ சொன்னதான் உங்களுக்கு புரியும், அதுக்காக தான். ரைட் கண்ணா. இப்போது திஸ் ஸ்பியர் இஸ் ரொட்டேட்டிங் வித் ஒமேகா, மூவிங் வித் லீனியர் வெலாசிட்டி without slipping. So rough. So it's rough surface. Rough surface. So it moves without slipping. Means V is equal to R omega. It's moving. If somebody asks you what is its total kinetic energy, kinetic energy total is equal to half m V square plus half I ஒமேகா ஸ்கொயர். இதுதான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இத்தனை காலமாக, இல்லையா? இதுதான் போட்டுக்கிட்டு. ஸோ ஆஃப் எம் வி என்னக்குன்னு ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் ஐ எவ்வளோ? சப்போஸ் என்ன எடுத்துக்கலாம், டிஸ்க் எடுத்துக்கலாமா? பெட்டர் டிஸ்க். ஐ சொல்லுப்பா. எம்ஆர் ஸ்கொயர் பை 2 ஒமேகா ஸ்கொயர். இது மட்டும் எவ்வளோ எனக்கு ஆன்சர் சொல்லிடுங்க பார்க்கலாம். 3 by half plus 1, 3 by half plus 1 இல்லை, 3 by 2. ஓ அப்படி சொல்கிறீங்க, ஓகே. எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர், இதுதாங்க எனக்கு ஆன்சர். நம்ம இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ காலமாக. we have been doing like this. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? this is not the real application, but it's an easy application, right? இப்போ this is the instantaneous axis of rotation. Sir, how do I know that it is instantaneous axis of rotation? Is there any proof for that? Of course, we have proof. Because we know this is 2V. We know this is V. போடுங்க, நான் சொன்ன ரூல் அழகாக வரும் பாருங்க. 2V by 2R, புரியுதா பாரு, R plus R is equal to V by R. Yes, நம்ம ரூல் ஒர்க் ஆகுது இல்லையா? இதை ஜாயின் பண்ணுங்க, எக்ஸாக்டாக வந்து மீட் பண்ணும். So all our rule work, இல்லையா? All our rules work. So this is the instantaneous axis of rotation, IR. As already told you, omega is constant. அதுதான் important point. Omega is a constant. It will never change. நீ எங்கே போய் நின்னாலும், நீ இங்கே நின்று பார்த்தாலும் omega is a constant. அதுதான் rotation motion basic concept. அப்போது what is total kinetic energy about instantaneous axis of rotation? So kinetic energy about IAR is given by half I dash omega square plus 0. ஏன்னா இது லீனியர் இல்லைன்னு தானே ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ரைட்? லீனியர் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்போது ஆஃப் இது டிஸ்க்கு இங்கே சுற்றினா ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர் பை 2, ஒரு எம்ஆர் ஸ்கொயர் ஆட் பண்ணுங்க, அதான் இது 3 by 2 mr square into omega square. Yes, we got it. அப்போது நம்ம வழக்கமாக போடுறது இந்த மெத்தடு ஐஏஆர் போட்டால் இப்படி வருது, ரெண்டு ஒன்று தான். பட் திஸ் இஸ் நாட் த ப்ரைம் அப்ளிகேஷன் ஆஃப் ஐஏஆர். சும்மா உனக்கு ஈஸியாக உனக்கு புரியணும், நான் என்ன சொன்னேன்றது உனக்கு புரியணுன்றதுக்காக சிம்பிள் அப்ளிகேஷன் கொடுத்தேன். நவ் வில் கோ ஃபார் ஆக்சுவல் அப்ளிகேஷன். எதுக்காக நமக்கு என்ன எனிதிங் அது என்ன பிரச்சனைனா அந்த இன்ஸ்டன்ட் அது மாறிக்கிட்டே இருக்கும். அதான் நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கேன் பாரு. இப்போ நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் போட்டிங்கன்னா அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் இன்ஸ்டன்ட்டுக்கு மாறிடும். அந்த இன்ஸ்டன்ட் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரியாக நான் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுது அப்போ கான்செப்ட்? ஐ கிவன் யூ ஜஸ்ட் ஃபார் கான்செப்ட். Yes sir. Good. Now I'll give the actual application of. காப்பி பண்ணி முடிச்சிட்டிங்களா? நான் அடுத்து கொடுத்துட்றேன். எஸ் கண்ணா, இந்த ப்ராப்ளம் போடுங்க பார்ப்போம் ப்ளீஸ். இந்த ப்ராப்ளம் போடுங்க எல்லாரும். கவனிமா, this is a stick or rod, thin rod, whatever you call, thin rod let us say, kept vertically on the wall. ஒரு வாலில் வந்து வெர்டிக்கலாக அப்படி வச்சாச்சு, சரியா?
இப்படி வெர்டிக்கலாக வச்சாச்சு, வால் மேலே ஏணி வைக்கிற மாதிரி வச்சாச்சு. தென் போத் வால் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் ஆர் ஸ்மூத், தேர்ஃபோர் ஸ்டார்டட் ஸ்லைடிங். இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. சரி இருக்குன்னு. கொஸ்டின் இஸ், வாட் இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் த ராட் when the angle made with the base is theta? இல்லை மேலே வச்சுக்கோங்க, தீட்டா ஏதாவது வச்சுக்கோங்க, ஜென்ரலாக ஒன்று கண்டுபிடிக்கலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். திஸ் இஸ் த ராட். அப்போ இனிஷியலாக எங்கே இருந்திருக்கும்? இது இனிஷியலாக எங்கே இருந்திருக்கும்? இனிஷியலாக இப்படி இருந்திருக்கும். திஸ் இஸ் இனிஷியல் பொசிஷன். இனிஷியல் பொசிஷன் would have been like this. இல்லையாக்கண்ணா, இதுதான் இனிஷியல் பொசிஷன். இப்போ திஸ் இஸ் த ஃபைனல் பொசிஷன். ஃபார் நாட் ஃபைனல் பொசிஷன், அவர் calculating பொசிஷன். So this is L. Initial, final at T. So as per question, this is theta. What is the question mark? Omega is the question mark. Omega is constant throughout the body. Omega is constant throughout the body. எப்படி கண்ணா போடலாம்? ஐடியா சொல்லுங்க one by one. Above those 2 points start 0. சூப்பர். ஏன்னா ஸ்மூத்னு சொல்லிட்டாங்க. there is no force in it. Yes. இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சலாம். முதல் வேலை சொல்லுங்க கண்ணா. மாஸ் வந்து m வச்சுக்கோங்க, அப்புறம் தேவைப்பட்டா எப்படி இதுன்னு பார்த்துக்கலாம். அது முதல்ல முடிச்சிடலாமா? கரெக்ட். இது வந்து L cos theta, இது வந்துட்டு L sin theta. கரெக்ட். இங்கே முதல்ல வந்து L/2ல இருந்தால் அதை பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ் விச் வாஸ் அட் த ஹைட். எவ்வளோ இருந்தது? L/2ல இருந்தது. L/2ல இருந்தது. அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லுங்க, ஸ்டெப் சொல்லுங்கப்பா. அடுத்து என்ன பண்ணலாம்? ஒமேகா எப்படி போடுவீங்க? இல்லைக்கண்ணா, ரெண்டு வெலாசிட்டி ஈக்குவல் கிடையாது. இந்த வெலாசிட்டி நீட் நாட் பி ஈக்குவல் டு திஸ், ரைட்? அப்போது இதனோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும்? சே V1 வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம், பாயிண்ட் ஏ. இது V2 இப்படி இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கலாம். V1 வெக்டர், இது V2 வெக்டர். சொல்லுங்கண்ணா, எனக்கு ஐடியா கொடுமா? இன்ஸ்டன்டேனியஸ் ஆஃப் ஆக்சிஸ் ரொட்டேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். யூ ட்ரா பர்பெண்டிகுலர் டு திஸ், you draw perpendicular to this, they meet only at this point, therefore this is instantaneous axis of rotation. அப்போ இது எவ்வளோ வந்துச்சு? L sin theta, இது வந்துட்டு L cos theta. உனக்கு இந்த வெலாசிட்டிக்கு ஆங்கிள் கிடைச்சிருச்சு ஈஸியாக. L சரியா? ரைட். இப்போ ஆமாம், கன்ஸ்ட்ரெயினே போட வேண்டாம். அது கன்ஸ்ட்ரெயின் போட்டால் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். கன்ஸ்ட்ரெயினாக நீங்கள் என்ன பண்ணலாம்? அதுன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா, இது எக்ஸ்ன்னு வச்சுட்டு இது ஒய்ன்னு வச்சுட்டு ஆர்னு வச்சுட்டு எக்ஸஸ் along the rod இப்படியா? ஆமாம் ஆமாம் கரெக்ட். எப்படி போடுவீங்க? ஒமேகா எப்படி போடுறது? அது ஒமேகா தான் கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் இஸ் ஒமேகா. கொஸ்டின் இஸ் ஒமேகா. சொல்லுங்க சொல்லுங்க.
ஸோ திஸ் இஸ் எல் பை டூ இல்லையா? சார் எனர்ஜி இனிஷியல் போட்டு ஈக்குவேட் பண்ணலாம். அது சூப்பர், அது சூப்பர். இது சொல்லுங்கண்ணே. எல் பை டூ காஸ் தீட்டா கரெக்ட் தானே? இது காசு தான் இல்லையா? L by 2 cos theta இல்லையா? இது வந்துட்டு L by 2 sin theta. இது எவ்வளோ கண்ணா? Can any of you help me out with this value? இந்த வேல்யூ எவ்வளோ நான் சொல்ல முடியுமா? இந்த வேல்யூ சூப்பர். L by 2 L by 2. So naturally this is the center of mass G. This is IAR. This is IAR. இப்போ நமக்கு IAR நம்ம கையில் இருக்குது, G நம்ம கையில் இருக்குது. இது எப்படி ஒமேகா கண்டுபிடிக்க போகிறோம்? சார் எம்ஜி எல் பை டூ நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல எனர்ஜி கன்சர்வேஷன் போட்டால் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் படிச்ச எம்ஜி எம்ஜி எல் பை டூ சைன் தீட்டா. எம்ஜி எல் பை டூ சைன் தீட்டா. ஓகே ஓகே. ப்ளஸ் இப்போ ஒமேகா இங்கே நம்மளுக்கு இல்லை. ஸோ ப்ளஸ் ஹாஃப் சார். ஸோ இந்த டைரக்ஷன் ரெண்டுக்கும் ரிலேஷன் வரும். இந்த டைரக்ஷன். That's what you are telling, no? All points have got same velocity. இல்லை சார், அதான் நம்ம வந்து half m square half m square போட்டுக்கலாம். Yes, ஐடியா கொடுங்க. இந்த क्वेश्चन என்ன சார் கண்டுபிடிக்கணும்? ஒமேகா கண்ணா இந்த இருக்கம்மா. சார் ஓகே சார், ஓகே. சார் ஃபர்ஸ்ட் v1 v2 ரிலேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஸோ வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஆக்சிலர் தான். ஸோ v2 by l sin theta will be equal to v1 by l cos theta. So tan theta relation வரும். So mg equal to sin theta plus half m square. ஒன்று பண்ணா சார். அப்போ யூனிட் காம்பனன்ட் பிரிச்சு நெட் வெலாசிட்டி ஆகிக்கலாம். அதான் இப்போ இதோட ஷிஃப்ட்டே என்னன்னு கண்டா, இப்போ என்னன்னு சொன்னேன் இல்லையா, ஐடியா வெலாசிட்டி கொண்டு வரலாம். அந்த வெலாசிட்டியை மறந்துட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் நம்மளோட ஐடியாவே. இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்ஸோட பவரே என்னென்னா, இந்த வெலாசிட்டின்ற பிரச்சனைக்குள்ளேயே நம்ம போகிறதில்ல. ஏன்னா அபவுட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் வெலாசிட்டி 0. அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய பாயிண்ட்டே. ஓகே சார். அப்போ mgl by 2 sin theta. இப்போ about its center mass will be ml square by 12. Exactly. You got the point. முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம், அவ்வளோதான். You got the point. Finished. ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. ரெண்டே ஸ்டெப்பில் ப்ராப்ளம் முடிஞ்சிடும். கவனிக்கண்ணா, assume that you are sitting here and watching this movement. According to you, this body is under pure rotational motion, not under translational motion. It is of course about the center of mass. Correct. About the instant axis it is center circular motion. Appo omega. How did you get omega? What is the formula for omega at least? So first one, the half I omega square. Half I எவ்வளோக்குன்னா instantaneous axis of rotation, ஓகேவா, IAR into omega square, as simple as, is given by whom? Sir, change in potential. அவ்வளோதான், loss of potential energy. அதில் mg l by 2 of 1 minus n. Loss of potential energy. Finished. அவ்வளோதான், ரெண்டு ஸ்டெப்பில் ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். சரியா? இப்போ சொல்லுங்கள், ஆஃப் moment of inertia about the instantaneous axis of rotation is given by ml square by 12. இங்கே சுத்துறா ப்ளஸ் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போங்க. எஸ், கரெக்ட். ப்ளஸ் ml square by 4. ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியணுன்றதால கரெக்டாக எழுதுறேன் நான். l by 2 the whole square into omega square equal to mg l by 2. ஆமாம், இங்கே வந்து mgh, இப்போ இருக்கிறது வந்து L by 2 தான் இருக்குது. L by 2 sin theta தான் கையில் இருக்குது. இப்போ பேலன்ஸ் L by 2 sin theta தான் கையில் இருக்குது. இப்போ சரியா, முதல்ல L by 2 இருந்தது, இப்போ L by 2 sin theta தான் இருக்குது. சரியா, அப்போது mg L 1 minus So by 2 எடுத்துக்கலாம்.
சரி கண்ணு, ஆமாம் mgl by 2 வெளியே எடுத்துடலாம். mgl by 2 முதல்ல mgl by 2, இப்போ வந்து mgl by 2 sin theta, அப்போ 1 minus sin theta. சாரி, ஏன்னா ஆன்லைனில் இருக்கணும் கரெக்டாக தெரியணும். ஓகே, இப்போ இது எம் நான் மாற்றி போட்டேன். ஓகே, எம் கெட்ஸ் கேன்சல். மிச்சம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஆஃப் ml ஸ்கொயர் பை 3 இன்ட்டு ஒமேகா 3G gl by 2 into 1 minus sin theta. நிச்சயமாக ஒரு ஆன்சர் will be in the function of theta. yes அது இல்லாமல் theta ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் வேரியபிள். ஆஸ் திஸ் சேஞ்சஸ் யுவர் y சேஞ்சஸ், x சேஞ்சஸ், அக்கார்டிங்லி இட் சேஞ்சஸ். சரியா? ரைட். இப்போ நீங்கள் ஒமேகா அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. நீங்கள் ஒமேகா கண்டுபிடிச்சிக்கோங்க. எல்எல் பாருங்கள், நான் ஒரு ஸ்மால் எல் போட்டிருக்கேன், கேபிட்டல் எல் போட்டிருக்கேன், எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஆமாம், இது ஒமேகா ஸ்கொயராக மிஸ் பண்ணிட்டுனா கண்டுபிடிங்கப்பா. ஒமேகா என்ன ஃபார்மில் பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. இப்போது the interesting part of this is once omega is known, இந்த v1 v2லாம் ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஏன்னா இப்போ v1 ஒன்ஸ் இதுலேருந்து நீங்கள் ஒமேகா உனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, யூ காட் இட். உனக்கு அட்வான்ஸ் படத்தில் இப்படி தான் கொடுப்பாங்க. இதே ஜேஇ மெயின் ப்ராப்ளம் என்ன பண்ணுவாங்க, இந்த theta is 30 degree வாட்ஸ் வெலாசிட்டின்னு கேட்பாங்க. அவ்வளோதான், வேறு ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்போ theta வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வந்துட போகுது. யூ வில் கெட் ஒமேகா வேல்யூ. எஸ், யூ காட் ஒமேகா வேல்யூ நவ். இப்போ சப்போஸ் யூ ஹவ் பீன் ஆஸ்க்ட் வாட் இஸ் v1 அப்படின்னு கேட்டால் v1 equal to எவ்வளோ கண்ணு? v is equal to r omega, L cos theta into omega, right? v2 is equal to L sin theta into omega. புரியுதுல்ல? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம், எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாமே எவ்ரிதிங் வி காட். ஏன் இதே ப்ராப்ளம் இருக்கா? ஆமாம், எல்லா புக்கிலும் இருக்குது. இது நீங்கள் சொல்கிற மாதிரி கன்ஸ்ட்ரெயின் வச்சோம் நிறைய புக்கில் போட்டிருப்பாங்க. ஆமாம், அதில் வந்து XY வச்சு போடணும், அது XYன்னு வச்சுட்டு போடணும். ஆமாம், கொஞ்சம் லெந்தியாக போகும். ஆமாம், x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் போடும். சாரி கண்ணா, if the object is already in linear motion, then should we add this instantaneous velocity with the given linear and then resolve the No. If the body is already under linear motion, as per ground plane, like we are calculating this as per the instantaneous axis of rotation. yes. இல்லைடா கண்ணா, இங்கே பாரு. இப்போ இனிஷியல் பொட்டன்ஷியல் எவ்வளோ எடுத்துக்கிட்டேன்? mgl by 2. So you took mgl by 2. mgl by 2 is the initial energy. So what I took is change in potential energy. If you are having initial kinetic energy, just add it accordingly. Okay. சார் அப்போ இந்த கொஸ்டின் எப்படி சார் அந்த கான்டாக்ட் யூஸ் பண்ணுறது? ஆச்சு இந்த 10th கொஸ்டின் கான்டாக்ட் இருக்கா இல்லையாம்மா? இனிஷியலி இப்படி இருக்குது சார். இந்த 10th கொஸ்டின் சார் இந்த போடலாமே, எப்படி பேசாமல் போட்டுடலாம் நம்மளே. இதே மாதிரியா? சிமிலர் சார். டம்பல் கன்சர்வ் லைட் ராட் ஸ்லைட்லி மூவ் டுவர்ட்ஸ் ரைட். ஓஹோ, டம்பிள் சாய போகுது. இல்லை சார், இது கீழே இப்படி. ஸோ அது இந்த மாதிரி தான். அது ரெண்டு ஒன்றே தானே. அப்போ இது ஸ்மூத்தாக வரப்போகுது இப்படி. ஆமாம் சார், ஆனால் கான்டாக்ட் எப்போ லூஸ் ஆகும் அப்படி கேட்குறாங்களா? கான்டாக்ட் at the moment loses contact, you have to find the velocity of this bottle. At the moment vertical loses contact. Vertical loses contact. Normal reaction should be 0. Friction கிடையாதுல்ல? இல்லை சார், நார்மல் ரியாக்ஷன் இப்படி இருக்கு. ஆனால் அதை எடுத்து நம்ம இன்டர்னல் ஃபோர்ஸ் பார்க்கணும். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணணும்? Find the speed u of the bottom end at the moment top end loses contact with the vertical plane. இல்லை, முதல்ல கண்டிஷன், வாட்ஸ் கண்டிஷன் ஃபார் டாப் எண்ட் டு லூஸ் த கான்டாக்ட் வித் vertical plane? நார்மல் ரியாக்ஷன் 0.
வேறு என்ன கண்டிஷன் போட முடியும்? I don't know. வேறு எதுவும் நான் இருக்கிற ஒரே கண்டிஷன் அதுதான் நம்ம வைக்கல. நார்மல் ரியாக்ஷன் 0. அப்போ அங்கே நார்மல் ரியாக்ஷன் 0னா வாட் எஃபெக்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் ஹியர்? ஆக்சலரேஷன் g. சார் ஜி கீழே தானே சார்? இல்லை, நீங்கள் ஒரு எண்டு ஃப்ரீ ஃபால் ஆகிட்டதுன்னா கீழே ஃப்ரிக்ஷன் இல்லை, அப்போ ஆக்சலரேஷன் இவ்வளோ g தானே. ஜி வராது சார். along the rod தானே செய்யணும். இல்லை, at the center of mass gravity should be g now. Acceleration should be g now. Then only you can expect free fall. Yes sir, இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ஃப்ரீ ஃபால் ஆகுது. அதான் இந்த ராட் தான் கனெக்ட் பண்ணிட்டீங்கல்ல, மொத்தமாக தானே ஃப்ரீ ஃபால் ஆகும். இல்லை சார், இது அப்படியே கீழே இப்படி மூவ் ஆகிட்டு போகுது. அதான் அது மூவ் ஆனாலும் உனக்கு the moment it is losing contact, what is the acceleration of center of mass of the system? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். See, this surface lost contact. Now it is experiencing fall. அப்போது அந்த மொமெண்ட் கீழே ஃப்ரிக்ஷன் இல்லை. அப்போது வாட் இஸ் ஆக்சலரேஷன்? நார்மல் ரியாக்ஷன் இங்கே இருக்குமோ? இங்கேயும் இருக்குது. சார் ஸோ அலாங் இன்க்ளைன் நம்ம ஆக்சலரேஷன் சேம் சொல்ல முடியும். ரிஜிட் ராட் கொடுத்துருக்கு, கனெக்டட் ரிஜிட் ராட். அப்போ இது ஐஏ சுவிட்ச் போட முடியாது. அதுதான் முடியுமான்னு கேட்குதான் சார். அந்த மாதிரி இதை பண்ண முடியாது. எனர்ஜியில் தான் எனக்கு தெரிஞ்சு ஈஸின்னு தோணுது. இல்லை, எனர்ஜி ஈஸி தான். இப்போ அந்த லூசிங் கான்டாக்ட் நம்ம எப்படி உள்ளார கொண்டு வர போகிறோம்? வாட்ஸ் அ கான்செப்ட்? ஹிண்ட் கொடுத்துருப்பான பின்னாடி எப்படி ஆரம்பிக்கும்? இல்லை சார், நான் எதுவுமே கொடுக்கல சார். என்ன சூப்பர் நோவா? வெறும் ஆன்சர் சார். ஓகே ஓகே. இது வந்துடுச்சு. இது ராட்ல, ஆனால் இதுக்கு ஆன்சர் கிடச்சிடுச்சு. ஆனால் இதுதான் வர மாட்டேங்குது. ஐடியா சரியாக கிடைக்கல. அதான் இப்போ எப்படி நம்ம இது 5.10 பாருன்னு சொல்லியிருக்கான். ஆமாம் சார். என்னது 5.10? அது ப்ராப்ளமா? ஓ அதுதானே அது. ஓகே. இப்போ நம்ம ஐஏஆர் போட்டால் நம்ம ஒமேகா கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க நமக்கு வழி இல்லைல்ல ஐஏஆரில். ஏன்னா இட்ஸ் பியூர்லி என்டர் ரொட்டேஷனல் மோஷன், அவ்வளோதானே தவிர ஒமேகாவுக்கு ஃபங்க்ஷன் கிடச்சி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சார் ஒமேகா கிடச்சிருந்தது. அப்போ அந்த ஆக்சலரேஷன் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இன் ஒமேகா ஸ்கொயர் ஆர் will be equal to normal force. அப்படி பண்ணலாம். சரி, நார்மல் ஃபோர்ஸ் தான் இல்லாமல் போயிடுது. அதான் சார். ஸோ இந்த டேரக்ஷன் நெட் ஃபோர்ஸ்னு கொடுக்க ஒன்றுமே இல்லை. இல்லைம்மா, நம்ம கொஸ்டினே நார்மல் ஃபோர்ஸ் ரிமூவ் ஆனப்பறம் தான் நம்ம கொஸ்டினே. ஆமாம் சார். அப்போ எப்படி நம்ம அதை கொண்டு ரிலேட் பண்ண முடியும்? சரி கண்ணே, இது ஓரளவுக்கு புரிஞ்சுதா கண்ணே? அப்ளிகேஷன் ஓரளவுக்கு புரிஞ்சுதா? நீங்கள் வேறு எதனா ப்ராப்ளம் தான் போட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்ஸ்டன்ட் இன்னும் எதனா ப்ராப்ளம் தான் கூட போடலாம் அது மாதிரி. பட்டு கொடுங்க. இந்த ப்ராப்ளம் இதுக்கு ஐஆர் தேவையில்லையம்மா? சார் அது வேற வச்சு போடலாம் சார். இதுக்கா? இது வந்து அட்வான்ஸ்டு கொஸ்டின் தானே இது? ஆமாம் சார். ஞாபகம் இருக்கு, எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. ஸ்டில் ரிமெம்பர். இது ஏற்கனவே போட்டிங்களாம்மா? சும்மா ஒரு இமேஜினேஷன் அது பண்ணால் வந்துடும். ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. போடுங்க கண்ணே, இது அட்வான்ஸ்டு கொஸ்டின் தான். ஆல்ரெடி ஆஸ்ட் அட்வான்ஸ் கொஸ்டின்.
எல்லாமே மார்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி கண்ணா, ரைட் கண்ணா. இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். இது பாருங்கள், ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் இமேஜின் பண்ணிட்டா முடிஞ்சிடுது. இப்போது இது ஒரு ராடு வந்து இந்த வீல் வந்து இந்த ராடில் அட்டாச் ஆகிருக்குன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் இல்லை, இருக்க ஒன்று நம்மக்கிட்ட தான். இப்போ இந்த வீல் வந்து இப்படி சுற்றிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் தட், ஆல்மோஸ்ட் லைக் தட். இப்போது இதான் அந்த பாட்டம் சர்ஃபேஸ், இதான் அந்த வீலு. இப்படியே சுற்றிக்கிட்டு இப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு வருது. அப்படி இமேஜின் பண்ணிங்க, புரியுதா? ஃபஸ்ட் வீல், அதை விட பெரிய வீல் அதிலே அட்டாச் ஆகிருக்கு. அதுவும் இப்படி சுற்றிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வருது. திஸ் வாட் இஸ் இமேஜினேஷன். ஓகே, அதுதான் கொஸ்டின். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கீழே ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கரெக்ட், மல்டிபிள் கரெக்ட். இது ஐடி அட்வான்ஸ் கொஸ்டின் மல்டிபிள் கரெக்டில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் வந்து கிவன் கான்ஃபிகரேஷன். இது எல் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா? என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது எல்லாமே டிஸ்க்கு, 2 டிஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க. கனெக்டட் பை தின் ராட். இந்த ராடுக்கு மாஸ் கிடையாது, லென்த் மட்டும் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ரொட்டேட்டிங் லைக் திஸ். இப்போது இந்த இடத்துல ஒமேகா எவ்வளோன்னு கேட்குறாங்க. அந்த ஒமேகா கொடுத்துட்டாங்க. நீ கிட்டத்தட்ட மோரர்லெஸ் அதே மாதிரி கொஸ்டின் தான் இது. ஆமாம், மோரர்லெஸ் அதே மாதிரி தான். ஒமேகா டேஷ் அதான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சிடறேன் பாருங்கள். ஓ இஸ் எல். அதான் இதுதான் அவங்க எல்லுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆங்குலர் மொமெண்டம் வந்து எல் சொல்கிறாங்க. அபவுட் ஓ. இது கொஸ்டின் மார்க்கில் கொடுத்துருக்காங்க. எல். The center of mass of the assembly rotating about z axis. Of course, இதுதான் z axis. இதுதான் z axis. With the angular speed omega by 5 அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது கரெக்டாக தப்புன்னு பார்க்கணும். அது மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்துருங்க. மேக்னெட் ஆங்குலர் மொமெண்டம் சென்டர் அதுவும் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் மேக்னெட் ஆங்குலர் எல்லாம் அதே தான் கொடுக்குறாங்க திரும்ப. இல்லை செக் 1 by 1. நாம போட்டு அப்புறம் செக் பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கலாம்? முதல்ல இவளுக்கு ஆங்குலர் மொமெண்டம் எவ்வளோ? ஆமாம், அந்த ஆக்சிஸ் கரெக்ட். இந்த ஆக்சிஸில் இவளுக்கு இது வந்து 2ன்னு நான் சொல்கிறேன். L2 ஆங்குலர் மொமெண்டம் 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதாவது இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இதுதான் என்னோடய வெக்டர். இப்படி சுற்றுறதால இதுதான் வெக்டர். இப்போ இல்லையா கண்ணே? இப்படி இதுதான் வெக்டர் இல்லையா? எவ்வளோ சொல்லுங்க கண்ணே? L is equal to I ஒமேகா. இதுதான் ஒமேகா தான் கொடுத்துட்டாங்களே. I எவ்வளோ? டிஸ்க்கு mr² by 2 4m r² 4a² by 2 mr² by 2 எவ்வளோ வருதுமா? 8 ஓகே, 8ma². L2 is equal to 8ma² ஒமேகா. இதுதான் L2 வேல்யூ. இங்கே L1 வேல்யூ இருக்கும். இங்கே L1 வேல்யூ இருக்கும். நான் இதை வந்து 1ன்னு சொல்கிறேன். ஸோ ஐ எம் காலிங் இட் அஸ் L1. சொல்லு பார்க்கலாம். L1 எவ்வளோ? I ஒமேகா². அதே கதை தான். I ஒமேகா, சாரி, I ஒமேகா. I எவ்வளோக்குன்னு? ma² by 2 இல்லையா? ma² by 2 அதே ஒமேகா தான். எனிவே இதுதான் L2, சாரி L1. L1 ரெடி. இதுதான் L1 வெக்டர், இதுதான் L2 வெக்டர். சரியா கண்ணா? ஸோ இப்படி இருக்குது. திஸ் இஸ் யுவர் L1 வெக்டர், திஸ் இஸ் யுவர் L2 வெக்டர். முதல்ல இது கிளியராக பார்த்துக்கோங்க. சாரி கண்ணா, கண்டுபிடிக்க முடியாது, தேவையில்லை. I think incident axis will pass through the contact point of both the discs. இந்த பாயிண்டா? Yes sir. இங்கே 2 பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? சார் இப்போ இதுக்கு வந்து
again, so about this point, அதுக்கு வந்து இல்லை ஐ திங்க் இதில் ஐஏஆரை யூஸ் பண்ண தேவையில்ல அப்படியே சால்வ் பண்ணிடலாமே. சார் இது பண்ணலாமே சார், ஒமேகா சேம். ஸோ இதுக்கு வந்து சார் இது வந்து இப்படி போகலையா சார், இப்படி போகிறதுனால இப்படி போகிறதுனால இதுதான் ஐஏஆர், ஆ இதுதான் ஐஏஆர். since it's going like this, அதோட சார் அதுக்கு இப்படி வெலாசிட்டி இருக்குது சார். சார் அதுக்கு இப்படி வெலாசிட்டி இருக்குது about its axis. எதுக்கு அதுக்கு இப்படி வெலாசிட்டி இருக்குது about its axis. சாரி Z axis Z axis ஒரு காம்பனன்ட் மாதிரி இந்த Z ஆக்சில் ஒரு காம்போனெண்ட்டா சார். இதுக்கு சர்க்குலர் மோஷன் சார். ஆமாம் இந்த வெலாசிட்டி இங்கே இருக்குது, ஆமாம் இப்படி போகுது, ஆமாம் அந்த வெலாசிட்டி இங்கே இருக்குது. ஓகே 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 Sir, so this velocity by center mass, velocity into center mass is right. center mass or this Center mass is right. no center mass Sir, that's a data on it, sir. Inside is put. The center mass, sir. சென்ட்ரல் மாஸ் எங்கே வருங்கோன்றியா? Disk center. அது ஆஃப்கோர்ஸ் இங்கே தான் இருக்குது. ஓகே சார் இப்போ அதுக்கு அபவுட் லைக் இன்ஃபினிட் ஆக்சிஸ் கரண்ட். இதான் இருந்துச்சு ரைட். ஓகே ஸோ அந்த பாயிண்டோட சார் அது ரெண்டு வெலாசிட்டி சார். ஸோ சார் இது சார் சார் ஒமேகா இது Z ஆக்சிஸ் இது சுற்றிட்டு இருக்கு. ஓகே இப்படி இருக்கு வெலாசிட்டி. இப்படி வெலாசிட்டி, ஆமாம் இப்படி வெலாசிட்டி. சர்க்குலர் மோஷன் வெலாசிட்டி இங்க, ஓகே ஓகே இந்த வெலாசிட்டி இங்க. ஓகே ஸோ இந்த வெலாசிட்டி பை r by 2a. இல்லை அவங்க என்னென்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. நம்ம இல்லை அவங்க என்னென்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. செக் அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஒமேகா வெட்டுமே காம் ஸோ வந்துச்சு சார். ஒமேகா வருது. ஓகே இன்சிடென்ஸ் போட்டா வருது. ஓகே இப்போ இந்த இடத்துல ஒமேகா தெரியுது. ஒமேகா சேம் ஈக்குவேட் பண்ணா போதும். இந்த ஒமேகாவும் இந்த ஒமேகா ஈக்குவேட் பண்ணிட்டா போதும். இல்ல சார், இல்ல இதே ஆப்ஜெக்ட்டுக்கு இட்ஸ் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் மாஸ் இஸ் காமன். only omega is different. இல்லை அவங்க என்ன கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால தான் யோசிக்கிறேன் நான். ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்கன்னு நமக்கு தெரியலையே. தட்ஸ் ஒமேகா Z தான். ஒமேகா Z தான் கேட்குறாங்க. ஓகே ஓகே சார் இது உள்ள ஒமேகா v சார். சார் அப்ப இது வந்து 2a பர்சன்ட். இது வந்து சார் இங்க பாருங்க, இப்படி சுற்றுதுமா, சாரி இப்படி சுற்றுற மாதிரி வச்சுருக்கான். இப்படி எப்படியே வெளியே இருந்தால் என்ன உள்ள இருந்தால் என்ன, அதனால ஒரு பிரச்சனை. ஓகே ஸோ வந்து இது R. ஆமாம் R கிராஸ் இப்படி இப்படி உள்ளார இப்படி நம்ம இப்படி போடுவோமே. இப்படி போகுது கரெக்டா. அதே மாதிரி இது சர்க்குலர் மோஷன். ஸோ இப்படி ஆமா. வெலாசிட்டி சர்க்கிள் மோஷன் இப்படி இருக்கு. இப்படி ஒமேகா, இப்படி ஒமேகா இப்படி மேலே இப்படி வருது. இப்படி ஒமேகா, ஆமாம் அப்புறம் இப்படி ஒமேகா. சரி இப்போ வந்து இது ஒரே ஆப்ஜெக்ட். ஸோ இட்ஸ் வெலாசிட்டி ஆஃப் சென்டர் மாஸ் இஸ் சேம். ஆமாம் ஸோ சார் அப்போ இந்த ஒமேகா Z எடுத்துக்கலாம் சார். இதை வந்து ஒமேகா செட்டா? இது மேலே போகிறேன் Z ஆக்சிஸ் போகிறேன். ஒமேகா செட்டு. சார் ஸோ அந்த சென்டர் மாஸ் சார் ஸோ இட் இஸ் இன் சர்க்குலர் மோஷன் சார். அஃப்கோர்ஸ் சர்க்குலர் அப்படி தான் சுற்றிட்டு வர போகுது. சார் இன்சிடென்ட் ஆக்சிஸ் இஸ் இன் சர்க்குலர் மோஷன். அப்போ சென்ட்ரல் தான் அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து 2L 10 வருதா? ஆமாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ போடணும். 10 வரும். இது எப்படியும் 90 டிகிரி தான். ஸோ 2L ஸோ 2√24. ஆமாம் சார் 10 வருது. 10A ஓகே 10A தான் வருதா? 10A ஓகே. ஸோ velocity center mass is same. ஆமாம். ஸோ அப்போ இட்ஸ் இன் ஆக்சஸ் இட் ஹஸ் 2 rotations. ஆமாம் இப்படி ஒரு ரொட்டேஷன், சாரி இப்படி ஏதோ ஒன்று இப்படி ஒரு ரொட்டேஷன் இருக்குது, இப்படி ஒரு ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இப்போ VCM by L ஒமேகான்னு சொல்கிறோம்ல சார். ஸோ அதே ஐடியா யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இங்கே வந்து VCM இஸ் கான்ஸ்டன்ட். This VCM is constant. ஓகே சார் ஸோ இந்த ஆக்சிஸில் எப்படின்னா இந்த ஆக்சஸ் ஓகே இல்லை இந்த இதுதான் இதில் ஓகே
இது வந்து ஒமேகா அது 2a cross ஒமேகா r cross ஒமேகா about this axis you mean instantaneous தான் ஓகே ஓகே இந்த இடத்துல velocity v is given by this z velocity நான் போட்டிருக்கேன் ஓகே v is equal to 2a into omega correct so that will be the same as circular velocity circular motion velocity just the same as okay okay இப்போ so that will go to omega z இப்படி போட்டுடலாம் இப்படி போட்டுடலாம் அப்போ இந்த ஒமேகா வந்து v by r so 2a into omega by 10a ஆன்சர் இருக்கா பாருங்க இருக்கு சூப்பர் சூப்பர் அவ்வளோதான் ஒரு ஆன்சர் முடிஞ்சது அப்போ இதில் போட்டாலும் அதே தான் வரப்போகுது அது மாதிரி தான் மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கான் சப்போஸ் இதை யூஸ் பண்ணி நீ போட்டாலும் அதே தான் வரப்போகுது இதை யூஸ் பண்ணி போட்டாலும் அதே தான் வரப்போகுது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கே கரெக்ட் பர்ஃபெக்ட் தான் ஏன்னா யூ கன்சிடர் சென்டர் ஆஃப் மாஸ் கவனிக்கணும் மற்றவங்க கொஞ்சம் கவனிமா ஃபார் திஸ் ரொட்டேட்டிங் டிஸ்க் this is a instantaneous axis of rotation center so இந்த சென்டரில் என்ன வெலாசிட்டின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் ஸோ இட்ஸ் ரொட்டேட்டிங் லைக் திஸ் லுக் அட் மறுபடியும் செஞ்சு காட்டுற பாரு இப்படி போகுது ஸோ இங்கே வெலாசிட்டி டுவர்ட்ஸ் சே இன் டு த பிளேன் சப்போஸ் அந்த v is equal to r omega இந்த r வந்து எவ்வளோ 2a r omega is the velocity இப்போ this is the center of mass பார்ட்டிகல்னு எடுத்துக்கோங்க ஈஸியாக புரியும் பார்ட்டிகல் சிம்பிள் பிரிண்டில் மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு நூலில் கட்டி இப்படி சுற்றுறதா எடுத்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு ஸோ சுற்றுறோன்னா அப்போது இதனோட வெலாசிட்டி தெரிஞ்சிடுது டுவர்ட்ஸ் z axis அப்படி போக போகுது இல்லையா அப்படி சுற்றிட்டு இப்படி வரப்போகுது இல்லையா அதனோட வெலாசிட்டி தெரியுது எவ்வளோ தூரத்தில் இருக்குது தனியாக இருக்குது அவ்வளோதான் ஒமேகா கிடச்சிருச்சு ஒமேகா டேஷ் கிடச்சிருச்சு அது சும்மா பைத்தாகரஸ் இருந்தாங்கண்ணே இந்த எல் வேல்யூ போட்டுக்கோங்க சொல்லுங்க இது வந்து உள்ள பொறுத்து v2 வெச்சுக்கோங்க இது வந்து v1 இது இந்த பாடிக்கு ஓகே அதுக்கு IAR போடிங்கனா அப்ப வந்து இதுக்கு வந்து v2/2a ஆமா இதுக்கு வந்து v2/2a இதுக்கு வந்து v1/a ரெண்டுமே ஒமேகா ஈக்குவல் அப்ப வந்து ரிலேஷன் வந்து v2/v1 ஓகே அப்புறம் இது v2 இது v1 போட்டு அப்புறம் o வந்து அது ஒரு IAR ஓகே அப்ப வந்து எல்லாமே IAR தான் கரெக்ட் ஆமா IAR அப்ப வந்து இது வந்து 2v/10 v வந்து அவன் சொல்றது புரியுதா அவன் என்ன சொல்றான்னா நம்ம இங்கே ஐஏஆர் எடுத்துக்கலாம் சார் அப்படியே முடிச்சு நான் முதல்ல சொல்லி கொடுத்தல ஐஏஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த டெக்னிக் ஆமாம் இது ஃபுல்லாகவே ஐஏஆர் தானே இது எல்லாமே இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ரொட்டேஷன் தான் ஏன்னா அந்த இடத்துல சர்ஃபேஸில் டச் பண்ணிட்டு போகுது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் ஜீரோ வெலாசிட்டி ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சிஸ் ரொட்டேஷன் அதுதான் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சாமா கரெக்ட் மிச்சம் வேறு என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க பின்னால் ஆன்சர் பார்த்து சொல்லுங்கள் போட்டு பார்த்து ஆன்சர் பார்க்க சரி பாருங்க அடுத்து என்னன்னு சொல்லுங்கள் அடுத்தது போட்டு ஆங்குலர் மொமெண்டம் சார் அபௌட் சென்டர் ஆஃப் மாஸ் about point in this center இங்கே first center of mass for each body you mean center of mass of assembly of the system of the system okay sir இந்த axis center of mass இருக்கு சார் இதில் முதல்ல சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும் அது ஈஸியாக தான் அவங்க ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க டேட்டா ஏன்னா இங்கே போடலாமே சும்மா இது எக்ஸ்ன்னு எடுங்க முதல்ல இது எக்ஸ்ன்னு எடுமா சரியா இது வந்து L - x m1 x1 ஈக்குவல் டு m2 x2 போட்டிங்கன்னா எக்ஸ் கிடச்சிட போகுது போடுங்க டக்குன்னு போடுங்க இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு என்ன கண்ண வேணும் ஐ ஒமேகா அது பேரலல் சிஸ்டம் இல்லை அது கூட தேவையில்லை ரெண்டு பாடி தனித்தனியாக டம்பல் மாதிரி இருக்குது அப்படியே போட்டு போடுது அப்படியே இந்த டிஸ்டன்ஸ் போடுங்க அபௌட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் சிஸ்டம் ஓகே என்ன கேட்குறாங்க ஆங்குலர் மொமெண்டம் அபௌட் போட்டு தான் ஆகணும் பேரலல் ஆக்சிஸ் போட்டு தான் ஆகணும் ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் எக்ஸ் டு ஃபைண்ட் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த டூ பாடி சிஸ்டம் அப்புறம் இந்த டிஸ்க் இப்படி சுற்றுறா இவங்களுக்கு ஒரு mr²/2 அதை நீங்கள் பேரலல் ஆக்சிஸ் போட்டு இங்கே கொண்டு வரணும் இது இப்படி சுற்றி mr², இதை மறுபடியும் இங்கே கொண்டு வரணும் ப்ளஸ் தான் ஏன்னா இது சென்டர் ஆஃப் மாஸில் தான் இருக்குது சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து யூ ஆர் மூவிங் அவுட் ப்ளஸ் தான் சரியா அப்புறம் ஐ ஒமேகா போட்டால் ஆன்சர் வந்துட போகுது சார் magnitude of angular momentum of center of mass about the point 2
ஆங்குலர் மொமெண்டம் அபவுட் த பாயிண்ட் ஓவா. ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அங்கே கண்டுபிடிச்சிட்டு அபவுட் திஸ் கண்டுபிடிச்சிட்டு இது ஆமாம் இல்லை L is equal to I ஒமேகா. ஒமேகா கான்ஸ்டன்ட் ஆஃப் இதான ஓ இதான டிஸ்டன்ஸு I ஒமேகா. புரியலம்மா? முதல்ல இந்த பாயிண்ட்டுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிமா. எம்ஆர் ஸ்கொயர் இங்கே ஷிஃப்ட் பண்ணுங்கள். சாரி எம்ஆர் ஸ்கொயர் பை 2 இங்கே ஷிஃப்ட் பண்ணுங்கள். எம்ஆர் ஸ்கொயர் பை 2 இங்கே ஷிஃப்ட் பண்ணுங்கள். பிறகு L is equal to I ஒமேகா. ஒமேகா இஸ் கான்ஸ்டன்ட். கரெக்ட் தானே? போடலாம். எந்த ஆக்சஸ் கேட்குறாங்க மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? இல்லை அவங்க கேட்டிருப்பாங்க அபவுட் ஓங்கிறது. ஏன்னா அபவுட் ஓன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த ஆங்கிள் மொமெண்ட்டும் கேட்கலாம், இந்த ஆங்கிள் மொமெண்ட்டும் கேட்கலாம். ரெண்டும் எப்படி போய் பண்ண முடியும்? தனித்தனி தான் ஆன்சர் சொல்ல முடியும். அப்படி கூட பண்ணலாம். பண்ணுறதுன்னா அப்போ நம்ம ஃபுல்லாக தான் போடணும் அபவுட் ஓ. அப்போ ப்ராப்ளி நமக்கு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இந்த சென்டர் ஆஃப் மாஸ் கேட்டாங்களே, சென்டர் ஆஃப் மாஸ் சொன்னாங்களே, சென்டர் ஆஃப் மாஸ் வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓ சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இல்லை அவங்க சென்டர் ஆஃப் மாஸ் சொல்லலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா டைரெக்டாக வந்திருக்கலாம். ஓ அதுவும் கொடுத்துருக்காங்களா? Z காம்பனண்ட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஐ திங்க் இது ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே டைரெக்டாக sin θ cos θ போட்டுடலாம். அது டைரெக்டாக அப்படியே Z காம்பனண்ட் கரெக்டாக போட்டுக்கலாம். டைரெக்டாக போட்டுக்கலாம் இல்லையா? இதில் என்ன சென்டர் ஆஃப் மாஸ் போடுறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு. θ எதுக்கு தெரியணும்? θ எதுக்கு தெரியணும்? இல்லை முதல்ல சென்டர் ஆஃப் மாஸ் லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அது கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் I is equal to L is equal to I ஒமேகா போடணும். அதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் 9/5 டைம்ஸ் L. புரியுது? அதான் அப்படி தான் வரும். நம்ம பார்த்தாவே தெரியுது அப்படி தான் வரும். 9/5 அதாவது இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளி போகும், மிடில் தாண்டி போகும். அதாவது 3/2 L விட கொஞ்சம் அதிகமாக போகும். 9/5 அதான் 3/2 1.5 9/5 இல்லையே கொஞ்சம் கம்மியாக வருது. ஓ ஆமாம் ஸ்மாலர் மாஸ் சைட் தானே வரணும். அப்போ இப்படி தான் வரும். அதாவது 50% கொஞ்சம் இங்கே வரும் திஸ் சைட். என்ன வருது? 9/5 ஆமாம் அதிகமாக தான் வருது. மோர் தென் 1.5 கரெக்ட் தான். மோர் தென் இந்த இடத்துல இந்த இடம் அதுவும் கொடுத்துருக்காங்களா? அதுவும் ஒரு ஆன்சராக கொடுத்துருக்காங்களா? அப்புறம் எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அது போட்டு பார்த்து சொல்லுங்கள். சரி இப்போ என்ன போடணுமா? இது ஒர்க் ஷீட் போடலாம். நீங்கள் போட்டு சொல்லுங்கள். டைம் ஆகுதுல்ல. எனக்கு ஒரு ப்ராப்ளம் கூட போடலையே ஆரம்பிச்சு. கொஸ்டின் நம்பர் 1 ஆல்ரெடி நம்ம போட்டோமா? இல்லை ஒன்றே போடலையே நம்ம. A rope of mass M looped in a circle of radius R. 1 hour போயிடுச்சு. 1 hour தான் கையில் இருக்கு. rope of mass M looped in circle of radius R. கண்ணா இந்த instantaneous acceleration யூஸ் பண்ணுங்க கண்ணா ப்ராப்ளத்தில். அட்வான்ஸ் ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுங்க. அவர் பார்த்துக்கலாம். radius R and rotated with a constant angular velocity omega naught about an axis gravity free space find the tension in the rope. இது இந்த மாதிரி கண்ணா இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே ஒரே மெத்தட் தான். ஃபிசிக்ஸில் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். +2லேயும் நிறைய யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி. நான் இது ஏற்கனவே உங்களுக்கு எதில் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த கான்செப்ட்னா, சோனோமீட்டரில் ஸ்பீட் ஆஃப் லைட் கால்குலேட் பண்ணும்போது இந்த டெக்னிக் பண்ணியிருக்கோம். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அதாவது V is equal to square root of T/m ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? அந்த ப்ரூஃபில் இதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டெக்னிக் அதே தான். +2லேயே நிறைய வரும் இந்த மாதிரி. ஸோ இப்போ இது வந்து ஒமேகா நாட்டுங்கிற ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்கு. சென்டர் take a small piece out of it. So this is say d theta, this is say d theta. என்ன கேட்டாங்க? டென்ஷன் தானே கேட்டாங்க. எஸ் டென்ஷன். ஸோ இப்போது ஒரு அசியூம் தட் இட் இஸ் a rope. இப்போ நான் வேகமாக சுற்றி வர்றேன்னா, இதை நான் வந்து வேகமாக அப்படி சுற்றி வர்றேன்னா இதில் டென்ஷன் இருக்க தான் செய்யும்.
ஏன்னா it will try to go out, right? And the tension is T. நீங்கள் ஆல்ரெடி போட்டு முடிச்சிட்டீங்களே கண்ணா, நீங்கள் எதை ஷார்ட்கட்டில் போட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஓ ரைட், இதே டெரிவேஷன் தான். ஓகே, ஸோ லெட் லேம்டா பி மாஸ் பர் யூனிட் லென்த். லெட் லேம்டா பி வழக்கமான மெத்தட் தான். நீங்கள் +2க்கு வந்து அதே லேம்டா என்ன சொல்லுவோம், மாஸ் பர் யூனிட், சாரி சார்ஜ் பர் யூனிட் லென்த்னு சொல்லுவோம். இங்கே வந்து மாஸ் பர் யூனிட் லென்த். சரியா? ஆமாம், அப்படியே கேன்சல். அப்போது இது எவ்வளோன்னு கண்டா, இங்கே மாஸ் எவ்வளோ, டிஎம் எவ்வளோன்னு கண்டா, லேம்டா டைம்ஸ் லென்த்து. வாட் இஸ் லென்த்? எஸ், 2 டைம்ஸ் ஆர் டி தீட்டா. நான் 2 டி தீட்டா எடுத்துக்கிட்டேன், நீங்கள் ஒரே டி தீட்டா கூட எடுத்துக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ். நான் டி தீட்டா 2 எடுத்துக்கிட்டேன், நீங்கள் மொத்தமாக டி தீட்டா கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ திஸ் இஸ் த மாஸ். ஸோ த மாஸ் நீட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இங்கே த மாஸ் நீட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இல்லையா, நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ mr omega naught square mr mv square by r mr omega square. அவ்வளோதான் எனக்கு என்ன முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் ஆன்சரே முடிச்சுட்டேன், நீ கம்ப்ளீட்டட். ஸோ இது வந்து இது டி தீட்டா, இது வந்து எவ்வளோ இப்போ இந்த பக்கம், இது டி, இது டி தீட்டா. அப்போ வந்து டி டைம்ஸ் காஸ் டி தீட்டா, இது வந்து டி டைம்ஸ் சைன் டி தீட்டா, சைன் டி தீட்டா. ஸோ 2 டைம்ஸ் டி சைன் டி தீட்டா. ஸோ டிஎம்க்கு வேல்யூ போட்டுக்கோங்க, எவ்வளோக்குன்னு லேம்டா 2 ஆர் டி தீட்டா. ஆமாம், டைரெக்டாக நீங்கள் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். டி தீட்டா, சாரி சைன் டி தீட்டா பிகாஸ் தேர் ஸ்மால். வேறு என்னக்கண்ணே டிடி 2 அவ்வளோதான். மிச்சம் ஆன்சர் இருக்கும் பாருங்கள், டென்ஷன் அவ்வளோதான் முடிஞ்சது. மிச்சம் ஆன்சர் ரெடியாக இருக்கும் பாருங்கள். என்ன தப்பு பண்ணோம், ஏதோ அந்த பையெல்லாம் கரெக்ட். ஓ லேம்டா சப்ஸ்டியூட். அதுதான் லேம்டா. நான் என்ன எடுத்து மாஸ் பர் யூனிட் லென்த்னு எடுத்துக்கிட்டேன். டோட்டல் மாஸ் பை 2πr போட்டால் வந்துடும், அவ்வளோதான். இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும், ஃபினிஷ்ட். இது வந்து வழக்கமான டெக்னிக் தான். நம்ம இந்த மாதிரி நிறைய போடுவோம், இப்பவும் போட்டிருக்கோம், 11லேயும் போட்டிருக்கோம். டவுட் எதற்காகனா கிளியராக புரிஞ்சுதான். திஸ் இஸ் சிம்பிளி ரோப் தின் வயர் ஆஃப் மாஸ் பர் யூனிட் லென்த் லேம்டா. அப்போது இது ஆர்னு எடுத்துக்கிட்டால் இது ஆர் டி தீட்டா 2 டைம்ஸ் அதனோட மாஸ். திஸ் இஸ் ரொட்டேட்டிங் லைக் திஸ். For any rotating body, you need a necessary centripetal force mv square by r, mr omega square, given by 2t sin theta. அவ்வளோதான் காம்போனண்ட். இந்த cos theta component get cancelled. இந்த cos theta இந்த பக்கம் ஒரு cos theta, they get cancelled. இதே டெரிவேஷன் தான் நம்ம velocity of sound in a stretched wire sonometerல நம்ம போட்டிருக்கோம். அந்த t/m ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்ட்லி சேம் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே டெரிவேஷன் தான் இருக்கும். செயினுக்கு சேம் லாஜிக் சார். ஓ செயின், கரெக்ட், அதுக்கும் போட்டோம் இதே தான். கரெக்ட். செயின் ரோலிங் டவுனுக்கும் அதே மாதிரி தான் போட்டோம். கரெக்ட். ப்ரொவைடட் செயின் ஹஸ் கட் மாஸ். நெக்ஸ்ட் போயிடலாமா? எஸ் கண்ணா. கொஸ்டின் நம்பர் 2. அதான் மாஸே கொடுக்கல சார். ஓ ரேடியஸ் கொடுத்துருக்கா? அப்போ டன். Small disc of radius 1 centimeter, center is extracted. A small disc of radius 1 meter with center is extracted. யாருக்கான ஆன்சர் போட்டிங்களா? ஆன்லைனில் யாராவது போட்டு முடிச்சிங்களாப்பா? ஆன்சர்னா பார்த்து தாங்க நான் சொல்லணும். எங்கே வச்சேன்? டி வருதா? Two kg is proportional to pi 16. M1 is proportional to
இதுதான் M1, இது M. is proportional to சொல்லுங்க pi 4. So M1 equal to Sir, option D. yes Kanna, super Kanna, option D, that's right Raghavarshini. 1/4, so half kg. நான் போடுறது என்ன கரெக்ஷன் தான் சொல்லிவிடுங்க, ஏன்னா போட்டு முடிச்ச அப்புறம் மறுபடியும் வந்து கரெக்ட் பண்ணால் நல்லா இருக்காது. ஏதாவது அரித்மெட்டிக்கல் நான் மிஸ்டேக் பண்ணால் சொல்லிவிடுங்க. ஸோ ஃபுல் மாஸ் 4 kg, removed half kg. கரெக்டாக பார்த்துக்கணும், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க நான் போட்டது ப்ரொபோர்ஷனாலிட்டி சரியாக இருக்கானு. Yes, math radius 1 meter, sir. 1 மீட்டராமா அது? Next year கொடுக்குறாங்க sir. சரி கண்ணா, அப்போ 1னா அப்போ இங்கே 1. Sir, 1/8 வரும் sir, no mass. சரி கண்ணா, 1/8. கரெக்ட் கண்ணா, 1/8 இல்லையா? 2 × 1/16, 1/8. சரி கண்ணா, நான் இங்கே பார்த்துட்டேன், நான் டயக்ராம் பார்த்துட்டு அப்படி போட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அது வந்து 2 மீட்டர் தூரத்தில் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, முதல்ல இவளோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சொல்லுங்க. ஃபார் அ ஸ்மால் டிஸ்க் வாட்ஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் திஸ்? ஐ இஸ் ஈக்குவல் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தானே கேட்குறாங்கம்மா, டிஸ்க் தானே, 1/2 m r². ஆர் எவ்வளோ கொடுத்தாங்க? 1 கொடுத்தாங்களாம், 1². ஸோ 1/16 கரெக்டா, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். ஸ்மால் டிஸ்க். Now you shift it. Now you shift it. Shift பண்ணலாமா? அங்கேருந்து ஷிஃப்டிங் பண்ணுங்க. Shift, come on. So removed. IG plus M distance square. Distance தான் 2 கொடுத்தாங்க, ஸோ 4. எவ்வளோக்கு என்ன வருது? எவ்வளோ இப்போ ஆன்சர்? ரிமூவ்டு 9/16 அம்மா, 9/16 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் இஸ் த ரிமூவ்டு ஆஃப்டர் ஷிஃப்ட். ஷிஃப்ட் பண்ண அப்புறம் நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. ஷிஃப்டிங் முடிச்சிட்டிங்க. நவ் ஃபைனல் ஆன்சர். I is equal to I left out plus I removed. Everything about O. Everything about O. சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எவ்வளோக்குன்னா ஃபுல் டிஸ்க்கு அமௌண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோக்குன்னு சொல்லுமா? ஃபுல் டிஸ்க்கு M எவ்வளோ? 2 கொடுத்தாங்க. M r² 16 அப்போ /2. இது வந்து ஃபுல் டிஸ்க்கு. மைனஸ் ரிமூவ் எவ்வளோ பாருங்கள்? 9/16 இஸ் I left out about O. அவ்வளோதாங்க ஆன்சர். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸ்டெப்ஸ் கரெக்டாக புரிஞ்சுதாம்மா ரித்விக்? ஸ்டெப்ஸ் புரிஞ்சுதா? நவீன் கார்த்திக் ஸ்டெப்ஸ் புரிஞ்சுதாப்பா? ஸ்டெப்ஸ் புரிஞ்சுதா கிளியரா?
Option D. You mean third question kanna? Yes, sir. Second option. Second option is correct. Second option. ஆமா kanna, second option is correct. 4A. Correct. Yes. 4A sir. 4A. Second option, third question 4A correct, that's right. So 5CA. 5A வா C-ஆ? கொஞ்சம் அதில் பிரச்சனை இருக்குல்ல, வில் செக் தட். Some problem coming sir. ஃபஸ்ட் தேர்ட் கொஸ்டின், இது நம்ம பசங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியாக போடுவீங்க. தேர்ட் கொஸ்டின் சும்மா அப்படி விளையாட்டுக்கு போட்டு போகலாம் இல்லையா? ஏன்னா என்னது பாடி சுற்றிக்கிட்டு வர்றது ஸ்பியரா? அப்போ 2/5 mr². நாம் தான் நிறைய முறை சொல்லியிருக்கோம், லீனியர் பார்ட், ரொட்டேஷனல் பார்ட். இவன் லீனியர் பார்ட் எவ்வளோன்னு கேட்குறான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ 2/7 டைம்ஸ் mgh, அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சாரி, லீனியரில் 5/7 டைம்ஸ், ஆமாம், 5 out of 7, அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிச்சு டேரெக்டாக. சும்மா கொஷனை பார்த்த வினாடி ஆன்சர் சொல்லலாம், மேக்ஸிமம் 5 செகண்ட்ஸ், அவ்வளோதான். ஏன்னா நம்ம நிறைய முறை போட்டிருக்கோம் இல்லையா? ரைட் கண். அடுத்தது Yes sir. ஃபோர்த் கொஸ்டின். என்ன டெக்னிக் இது? Sir, angular impulse. ஆங்குலர் இம்பல்ஸ். இந்த பார்ட்டிகல் ஏபி ஆஃப் மோஸ் போடலாமே, தாராளம் போடலாமே, ஏன்னா ஈக்குவலாக வருது கரெக்டாக. சென்டரே தான் ஏஆர், சென்டரே தான் ஏஆர். அப்போது வெலாசிட்டி ஜீரோன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ ஆன்சர் ஜீரோ, வெலாசிட்டி ஜீரோன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா இதான் இட்ஸ் எக்ஸாக்ட்லி ஐஏஆர் வேறு மாதிரி அவங்க ப்ராப்ளம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெலாசிட்டி ஈக்குவல், இந்த வெலாசிட்டி ஈக்குவல், அப்போ டெஃபினட்டாக இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இதுதான் ஐஏஆர், அப்போது வெலாசிட்டி ஜீரோ தான் இருந்தாகணும். ஸோ வெலாசிட்டி ஜீரோ தான் இல்லையா? எல்லாத்துலேயுமே அவங்க வெலாசிட்டி ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷனுமே, அதான் பிரச்சனை. அடுத்து எனக்கு ஒமேகா கேட்குறாங்க இல்லையா? ஸ்டிக் பண்ணுது, அவனோட மொமெண்டம் வேஷன் நம்ம சேர்த்து பார்க்கணும். எப்படி போடலாங்கன்னு? Sir. ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் போட்டுடலாம். Sir, first வந்து 2 ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ் போட்டு mv L/2. into 2. ஆமாம், ரெண்டு பக்கம் தான் வருதால் 2. Cube block. திஸ் இஸ் இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம், MER, இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம். ரெண்டும் ஒட்டிக்கிச்சு. இப்போது mL²/12 + 2mL/2 the whole square. ஓகே கண்ணா, மைக் போயிட்டு, பேட்டரி போயிட்டு, சரியாயிடும். ஐ திங்க் நவ் இட்ஸ் ஆல் ரைட். இது கிளியர் கண்ணா, எல்லாரும் போட்டிங்களா? அப்போ ஆன்லைனில் இருக்க எல்லாருமே போட்டிங்களா? பூஜா போட்டாச்சா? Yes, sir. எஸ் Yes, sir. Now all good. எஸ் கண்ணா. மூட் நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, எஸ் இதான் இவங்க ஏ சொல்கிறாங்க. A ல C தான் sir. டி தப்பு, டி கண்டிப்பாக டி வாய்ப்பே இல்லை, டி வராது. சாரி கண்ணா, C வருது. சி வருதா? சி V0 V0 பட் ஆன்சர் வந்து பி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பி, செகண்ட் பி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், அவங்க ஆன்சரில் தான் கொடுத்துருக்காங்கம்மா, பார்க்கலாம், வில் செக் இட். கவனிமா, இப்போ நான்
இல்லை கண்ணா ஒரு டிஸ்க் வந்து இப்படி இருக்குமா? ஆன்சர் பாசிட்டிவ் போடுறோம். இப்போ ஒரு டிஸ்க் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்க முடியும். டிஸ்க் இது ரிங்கு, அஃப்கோர்ஸ் டிஸ்க்னு வச்சுக்கோங்க. இப்போது some velocity is given to, some velocity is being given to it, some angular velocity is being given to it. இப்போ கொஸ்டின் என்ன, இது ஒரு கன்ஃபியூசிங்கான கொஸ்டின். ஏன்னு கேட்டால் வெலாசிட்டி இப்படி போகுது, அப்படி பார்த்தா ஃப்ரிக்ஷன் இப்படி தான் வரணும். ஒமேகா இப்படி சுற்றுது, அப்போ ஃப்ரிக்ஷன் இப்படி தான் வரணும். ஆக மொத்தம் ஃப்ரிக்ஷன் கன்ஃபார்ம்டு. சார் ஆனால் வாட்டில் சார் அன்னைக்கு போடல சார் அந்த இது என்ன கனல் பெல்ட் வச்சு அந்த 2 ஒர்க்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. வெலாசிட்டி 0 ஆக்கி திரும்ப இப்படி கொண்டு வரணும். அதான் இப்போது So mu will just depend. Sir, mu on the distance மட்டும் தான் மாற்றுமே தவிர எதுவுமே பண்ணாது. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் மியூக்கு அல்டிமேட் இருக்கும். வெலாசிட்டி மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க இல்லையா? சார் போட வருது சார், ஒமேகா நாட் ஆர் பை 2 வருது ஃபைனல் வெலாசிட்டி இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். அப்படியா? the coefficient of friction between disk and the plane is mu. அப்போ எனக்கு முதல்ல ஃபோர்ஸ் எங்கே இருக்கு காட்டுமா? சார் ஃப்ரிக்ஷன் வந்து பேக்வர்டு தான் கிளியர். இதுதான் ஃப்ரிக்ஷன் இல்லையா? எவ்வளோ மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் இருக்கும்? சார் இப்போ ஸ்லிப்பிங் மியூஎம்ஜி தான் ஃப்ரிக்ஷன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மியூஎம்ஜி ரெண்டு வேலையை செய்கிறேன். மியூஎம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, ரைட்டா? திஸ் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எம்எம். அப்போ விஏ வந்து குறைக்கிறா இல்லையா? ஷீ இஸ் டிக்ரீசிங் வி. அப்போ வி இஸ் ஈக்குவல் டு வி நாட் மைனஸ் மியூ இன்டு ஜி டைம்ஸ் ஏடி. இப்போ வி டிக்ரீசஸ் ஆஸ் த டைம் பாசஸ். சரி, அடுத்து ஒமேகா என்ன பண்ணுது? ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ் தான் ஆன்சர். வந்து பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் மாத்திக்கலாம், நெகட்டிவ் தான் பாசிட்டிவ். மாற்றி கரெக்ட், டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். அப்போது ஒமேகா நான் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இல்லை கொஸ்டினே இப்போ என்ன கொஸ்டினு? சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். The disk will return. Return na, it is expected that the body should come back. அப்போ இதில் என்ன ட்ரிக்கி பாயிண்ட்னா, லீனியர் முதல்ல நிற்குதா ரொட்டேஷன் முதல்ல நிற்குதா, அதான் பிரச்சனை. இப்போது லீனியரோட வெலாசிட்டி முதல்ல ஸ்டாப் ஆகுதா, ரொட்டேஷனல் வெலாசிட்டி முதல்ல ஸ்டாப் ஆகுதா? நான் சொல்கிறது புரியுதா? இப்போ பார்க்குறேன், தட் மேட்டர்ஸ். ஏன்னா இப்படி போயிட்டே இருக்கு. இப்போது ரொட்டேஷன் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. இப்போது இப்படி நகர்ந்து போயிட்டே இருக்கு. நின்று போச்சுன்னு வச்சுக்கோ, இப்போ ரொட்டேட் ஆனால் எங்கே வருது? பேக் வரும். புரியுதா? அப்போது டெஃபினெட்லி தட் மேட்டர்ஸ். யார் முதல்ல நிற்கிறாங்கன்றதான் பிரச்சனை. இப்போ ரொட்டேஷன் முதல்ல நிற்குதா, லீனியர் முதல்ல நிற்குதா, அதான பிரச்சனை. இப்போது கரெக்டு தானே? வேறு என்ன ஐடியா? அதான கரெக்டாக? அப்போது ஐ விஷ் டு ஃபைண்ட் டைம் ஆஃப் ஸ்டாப் ஆஃப் லீனியர் மோஷன், டைம் ஆஃப் ஸ்டாப் ஆஃப் ரொட்டேஷன் மோஷன், விச் எவர் இஸ் இயர்லியர் ஐ கேன் கோ வித் இட். அப்போது எனக்கு இது வந்து லீனியருக்கு எடுத்திருக்கேன். அப்போ லீனியர் டைம் ஸ்டாப், இங்கே ரொட்டேஷனல் டைம் ஸ்டாப். அவன் லக்லி அதனால தான் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இங்கே ஃபார்முலா கொடுத்துட்டான். அதனால தான் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி உனக்கு ஃபார்முலா கொடுத்துட்டான் இல்லையா? அப்போது 0 இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஆர். அதான் பாயிண்ட், அதான் ஆன்சரே அதுதான். கரெக்டு. 4 முறை இருக்குல்ல, இதை விட அப்படி 4 டைம்ஸ் இருக்குது. எஸ், தட்ஸ் ரைட். இதுலேருந்து டைம் டேக்கன் டு ஸ்டாப் ஆஃப் லீனியர் மோஷன் யூ கேன் கால்குலேட். இங்கே 0 ஈக்குவல் டு ஒமேகா நாட் மைனஸ் ஆல்ஃபா. எவ்வளோக்குன்னு ஆல்ஃபா கண்டுபிடிச்சிடலாமே. இதான 6. அவ்வளோதான் கரெக்ட். இல்லை ஃபோர்ஸ்ன்ட்டு பியூர் ரோலிங். ரோலிங் தானே? இல்லை சார், சார் ரோலிங் தானே 0 வராது சார். சம் ஒமேகா இட் ஹாஸ் அட்ஜஸ்ட். கரெக்ட். ஏன்னா ஸ்லிப்பிங் ஆகுது இல்லை சார், இங்கேயுமே V 0 வராது. நம்ம அல்ஃபா எடுக்கலாம் சார், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஸ்டாப்.
என்னம்மா? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒரு டார்க் ஆல்ஃபா கிடைச்சோம். ஃபோர்ஸ் சேம். mu into mg into r is equal to I alpha. டிஸ்க் தானே இது? சரி, I alphaனே இப்போதைக்கு வச்சுக்கலாமே. பட் இது நெகட்டிவ். டைரக்ஷன் அஃப்கோர்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு மாடுலஸில் வச்சுக்கலாம். ரைட், இதுலேருந்து ஆல்ஃபா எடுத்து போட்டுடலாமா? ஆனால் 0 வராது சார் ரெண்டுக்கு. How can you say that it is coming back then? சார் அதான் சார் நம்ம ஜஸ்ட் v ஒமேகான்னு வச்சுப்போம். நம்ம எப்படி 0 சரி. இதுல v will be equal to r omega. பியூர் ரோலிங். ரெண்டு குட். ஓகே ஓகே, சொல்லுங்கண்ணா. ஆல்ஃபா எவ்வளோ? So 2 mu mg or 2 mu g இல்ல 9. ஓ இப்போ this v is equal to this r omega is the point where the body begins pure rolling, skidding stops. அதுக்கப்புறம் body will continue to roll இல்லையா? அப்போ அவங்க கொடுத்த ஆன்சர் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? எஸ் சார். கரெக்ட். சார் ஏன்னா mu will only decide what the time and distance is. அதாவது வந்து mu works only on velocity. அப்போ நிச்சயமாக it will stop and the rolling will continue. அப்போ அவங்க கொடுத்த ஆன்சர் கரெக்ட் தான். இந்த கேஸில் அவங்க கொடுத்த ஆன்சர் கரெக்ட் தான். இது கொஞ்சம் ட்ரிக்கி தான். ஏன்னா ரொட்டேஷனுங்கிறது அவங்க வந்து, ஆனால் அவங்க எப்படி அவங்க அது கிளியராக சொல்லியிருக்கணும்ல. இந்த V0ங்கிறது திஸ் இன்க்ளூட்ஸ் ரொட்டேஷன் ஒரு எக்ஸ்க்ளூட்ஸ் ரொட்டேஷன். அவங்க சென்டர் ஆஃப் மாஸ் காமிச்சதால பாயிண்ட் கரெக்ட். அவங்க சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு காட்டினதால நம்ம அதுக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க பை த வே. ஆமா. அப்போ ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. கரெக்ட் நம்ம இப்படி அசீவ் பண்ணி சால்வ் பண்ணா நமக்கு வந்து v வந்து கரெக்ட் புரிஞ்சுது. ஏன்னா அவங்க இதை மட்டும் கொடுத்துருந்தா கூட நம்ம கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். அவங்க ரிலேஷனையும் கொடுத்துட்டாங்க. ஸோ கிளியர்லி தேர் டெல்லிங் தட் தட்ஸ் லீனியர், திஸ் இஸ் ரொட்டேஷனல். கரெக்ட். சரிக்கா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? Sir, one doubt, sir. சொல்லுங்கண்ணா. This problem, final velocity and final angular velocity, why not it is 0? Initially 0 is இனிஷியல் 0 எங்கே இல்லையா கண்ணா? T0ல இருக்குடா கண்ணா. B final sir, கீழே அந்த இதுக்கா? ஸ்டெப் அதே A 0 இல்லைன்னு சொல்றீங்க. Initially when it returns to the original initial position, இல்லை கண்ணா, இந்த ப்ராப்ளம் எப்படின்னு கேட்டால் the center of mass has got velocity, but this velocity is not just r omega. நீ r omega போட்டு பாருங்க, வருது பாரு. v0 equal to நம்ம ஜெனரலாக என்ன பண்ணுவோம், r omega. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாரு, r omega by 4. ஸோ லீனியர் ஸ்பீட் ஆக்சுவலாக திஸ் பாடி சொல்கிறேன். இந்த பாடி பற்றி யார் சொல்கிறது? இட்ஸ் ஹேவிங் பேக்வர்ட் ஸ்கிட்டிங். நான் சொல்கிறது புரியுது கான்செப்ட். த பாடி ஹஸ் காட் பேக்வர்ட் ஸ்கிட்டிங். அதுதான் அவங்க இதன் மூலம் சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்ததுலேயே அவங்க சொல்லிட்டாங்க த பாடி இஸ் அண்டர் பேக்வர்ட் ஸ்கிட்டிங்னு சொல்லிட்டாங்க. கான்செப்ட் புரியுது இல்லையாமா? அதாவது வந்து இப்போ v is equal to r omega obey ஆச்சுன்னா இன் எனி கேஸ் த பாடி இஸ் அண்டர் பியூர் ரோலிங். ஆனால் இந்த கேஸில் அவங்க எப்படி கொடுக்குறாங்க பாரு, v is r omega by 4 கொடுக்குறாங்க. ஸோ த பாடி இஸ் less, the linear speed of the body is less than the expected speed mean for pure rolling. So the body is under backward what you call it, skidding, not forward skidding. அப்போ very clear case. இதான் ஆன்சர் இல்லையா? புரிஞ்சுது கண்ணே? yes sir. Thank you sir. 6th question. இது முடிச்சிட்டிங்களாமா ஆன்சர் this question?
கேம் அப்படிதான் பார்க்குறேன் சும்மா சுத்தம். பாருங்க நான் அப்படியே நான் டயக்ராமை மாத்துறேன். நெட் ஃபோர்ஸ் Sir, answer second option, sir. இது பார்க்குறோமா செகண்ட் தான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக நான் ஒழுங்காக டிக் பண்ணாமல் விட்டுக்கிறேன். செகண்ட் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட் லுக்ஸ் லைக் ஆமாம் ஆமாம் செகண்ட் தாங்கண்ணா. வெரி குட். செகண்ட் இஸ் த ஆன்சர். இப்போ சொல்லுங்கண்ணா என்ன கேட்டாங்க அவங்க? ஃபோர்ஸ். திஸ் பாடி ஹஸ் காட் 2 types ஆஃப் ஃபோர்ஸ். சொல்ல என்னென்ன? ஒன்று இப்படி பிச்சுக்கிட்டு வர்றது ட்ரை பண்ணோம், சென்ட்ரிஃபியூகல் எம் ஆர் ஒமேகா ஸ்கொயர். இது ஒன்று. இன்னொன்று டியூ டு ஆக்சலரேஷன். பாடி யூனிஃபார்ம் ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருந்தால் இது மட்டும்தான் இருக்கும். நம்ம அது நிறைய முறை சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ பாடி இஸ் ரொட்டேட்டிங். இப்போ இந்த பாடி வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் இப்படி போயிட்டுருக்குன்னா இட் இஸ் ஹேவிங் ஒன்லி சென்ட்ரிபியூட்டல் ஆர் சென்ட்ரிஃபியூகல் வாட் எவர் யூ கால் பேஸ்ட் ஆன் த கேஸ். அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த பாடி என்ன ஆகுதுன்னா நேரம் ஆக ஆக ஆக்சலரேஷன் ஏறுது. அப்போது இங்கேயும் ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது, இங்கேயும் ஒரு ஆக்சலரேஷன் இருக்குது. ரெண்டு ஆக்சலரேஷனும் கூட்ட சொல்கிறான், அவ்வளோதான். ஆமாம் அதே தான். V is equal to R omega, A is equal to R alpha. முடிஞ்சே போச்சு. R alpha. R எவ்வளோ? சென்டர் ஆஃப் மாஸ் தான் நீங்கள் போடணும். ஐ திங்க் ஸோ. இங்கே பாருங்கள், இதுதான் R L/2. அப்போது இந்த இடத்துல இதுதான் A டேஞ்சென்ஷியல் எவ்வளோ சொல்லி பார்க்கலாம்? L/2 A tangential equal to L/2 alpha. ஒன்று ரெடி. இன்னொன்று மேபி சென்ட்ரிபியூட்டல் சென்ட்ரிஃபியூகல் ஏதோ ஒன்று போடுங்க. எவ்வளோ சொல்லுங்கள்? சென்ட்ரிபியூட்டல் சென்ட்ரிஃபியூகல் ஏதோ ஒன்று. எம்ஏ தானே, இல்லை வேறு எதாவது கொடுத்தாங்களா? எம் தானே. ஓகே. எம் ஆர் L/2 ஒமேகா என்ன கொடுத்தாங்க? சார் ஓ ஒமேகா கண்டுபிடிக்கணுமா? சார் கரெக்ட் சார். கண்டுபிடிச்சி போட்டோம். டைம் சார் சார் ஒமேகா கரெக்ட் சார். ஆல்பா இன்டு டைம். இல்லை இது கொடுத்துருக்காங்க பாரு, இதை வச்சு போட்டோம். டைம் வந்து π/2 பை ஒமேகா. ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா டீட்டா. சார் அதுக்கு டைம் எடுத்துட்டா வந்து டேட்டா ஒமேகா ஆல்ஃபா டி போடலாமே. போடலாம் தப்பு ஒன்றும் கிடையாது. யூ கேன் டூ. ஏன்னா அதோட ஈஸியாக இருக்கேன்னு இதை எடுத்துக்கிட்டேன். 2 ஆல்ஃபா எவ்வளோ? ஆல்ஃபாவே தான். டீட்டா எவ்வளோ? π/2 கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு அதோட ஈஸியாக இருக்குல்ல எனக்கு, அதனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ இது வந்து இதில் போடுங்க. ஒமேகா ஸ்கொயர் ஆஃப் LI ஒமேகா ஸ்கொயர். கரெக்ட். இதான் ஒமேகா ஸ்கொயர் தான் ரெடியாக கிடச்சிருச்சு. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. எவ்வளோ? 2 கேன்சல். ஸோ ஆல்ஃபா பை. ஸோ திஸ் இஸ் acceleration. We call it as radial. இல்லையா? அப்போது ஒரு பாடி இப்படி சுற்றிட்டு வருதுன்னா here is a tangential acceleration, here is the radial acceleration. ரெண்டுத்துக்கு வெக்டர் சம் போடுங்கப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் த ஆன்சர். வருதா பாருங்கள். பி. அதான் இப்படி தான் என்ன போட்டேனே. சொல்லுங்க சார். இப்போ கப்பல் மாதிரி எடுத்துக்கணும் சார். அண்ட் எண்டில் வந்து இவங்க என்ன ஃபோர்ஸ் கேட்டாங்களா? இப்போ நான் இது நான் எம்மால் மல்டிப்ளை பண்ண விட்டோமா? நான் ஆக்சலரேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க கேட்குறது வந்து ஃபோர்ஸ். அப்போ எம்மால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. சார் டவ் வந்து ரெண்டு எண்டில் வந்து ஆக்சலரேட் மாதிரி போட்டுருங்க. கப்பல் வந்து அவங்க கேட்குறது கேட்கலையா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நெட் ஃபோர்ஸ் ஆன் திஸ். இங்கே இருக்கிற இது மாதிரி என்ன கேட்டாங்க அவங்க? நெட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த ராட். ஆமாம் சார். இந்த டயக்ராம் எல்லாம் இந்த கப்பல் மாதிரி போட முடியும். அவங்க கப்பல்னு சொல்லியிருக்காங்க. கப்பல் நெட் வந்து IR இல்லை கணக்கு. கொஷின் ஃபோர்ஸ் தானே கேட்டாங்க. ஓ நீ அப்படி சொல்கிறியா? ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போடலான்னு கேட்குறியம்மா? 13 போயிட்டியா?
இல்லைக்கா நான் போட முடியாதுமா. ஏன்னா போட முடியாது. ஏன்னா the body is having linear acceleration as well as tangential acceleration. Radial as well as tangential. வராது, அந்த மெத்தட் வராது. இந்த ஆக்சுவலாக இவங்க அந்த கப்புள்ற வேர்டு யூஸ் பண்ணது எனக்கே டவுட்டாக தான் அது பார்க்கும்போது. நான் இப்போ ஏற்கனவே காலையில் உட்காந்து கொஷின் படிக்கும்போது இந்த கப்புள்னு சொன்னாங்களே, கப்புள்ன்ற வேர்டு ஃபிசிக்ஸில் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? 2 equal and opposite forces acting on a body and there is a zero effect at the center of mass. அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம கப்புள்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். இவங்க டார்க்னு சொல்லியிருக்கலாம், கப்புள்னு சொன்னதுக்கு பதிலாக டார்க்னு சொல்லியிருக்கலாம். கண்ணா இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதாப்பா? எதுனா நம்ம மறுபடியும் போடணுமா? ஹிரண்மை புரிஞ்சுதா கண்ணா? தக்ஷன் சாய் அரவிந்த் அட்வான்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுக்கண்ணே. ஃபுல்லாக உட்காந்து அட்வான்ஸ் பாருமா. போர்டு எக்ஸாம் ரொம்பலாம் வெயிட் வச்சுக்க வேண்டாம். 1 or 2 வருது. சரி கண்ணா, அடுத்த கொஸ்டின் வந்துடலாம். கொஸ்டின் நம்பர் 7 டி கொடுத்துருக்காங்கம்மா. டி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் டி. இது ரொம்ப சிம்பிளான கான்செப்டில், ரொம்ப சிம்பிள் இல்லை கண்ணா, ரொம்ப சிம்பிள் பேசிக் கான்செப்ட். 2 மெத்தடில் ப்ரூவ் பண்ணலாம், 2 மெத்தடில் ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இது வந்து இப்படி சுத்தரா அப்படின்னா the energy is minimum provided you rotate about center of mass. If you rotate about any other mass, work done by you or energy of the system is more. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே, இல்லையா? ரைட். அப்போது நம்ம சிம்பிளாக சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிச்சா ஆன்சர் முடிஞ்சு போச்சு ஒரு வழி. இஃப் யூ ஆர் ஆல்ரெடி தரவு வித் த கான்செப்ட், ஜஸ்ட் ஃபைண்ட் சென்டர் ஆஃப் மாஸ், ஆன்சர் இஸ் ஓவர். m1 x1 ப்ளஸ் அவ்வளோதான். இப்படி ஒரு எக்ஸ்னு போட்டு, சும்மா இது எக்ஸ்னு போட்டு அவ்வளோதான். இது L மைனஸ் எக்ஸ் போட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சின்னா முடிஞ்சிருச்சு. என்னது m1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் m2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எல் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட முடிஞ்சது. யூ வில் கெட் m1 ப்ளஸ் m2. இது பிகாஸ் யுவர் சென்டர். அது ஒரு ஐடியா. இல்லை சார் எனக்கு அந்த கான்செப்ட் தெரியலன்னா ரொம்ப சிம்பிளாக அப்படி இல்லைங்க, அப்படியே கைனடிக் எனர்ஜி போடுமா. சுற்றிட்டு வரா, ஒமேகா சுற்றிட்டு வரா, இவளுக்கு என்ன கைனடிக் எனர்ஜி? மூமெண்ட் ஆஃப் ஐ போடு, ஆஃப் ஐ ஒமேகா ஸ்கொயர். ஐ எவ்வளோ போடு? m1 x1 ஸ்கொயர் m2 இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போட்டு டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் போட்டு 0 போட்டுனா வந்துட போகுது. அதே சேம் ஆன்சர் வில் கெட். டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் 0 போட்டால் மறுபடியும் ஆன்சர் வந்துட போகுது. பட் தேவையில்லை, சும்மா அப்படியே ஆர்டினரி போட்டலாம். சாதாரண சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிச்சா அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சுமா. டி இஸ் த ஆன்சர். 13 போயிட்டியம்மா. 8th கொஸ்டின். சாரி பார்த்து சொல்கிறோம்மா. 13A கரெக்ட். 8th கொஸ்டின்மா. B. Separated by distance L. B. ஒரே நிமிஷம். Exactly. And the problem will find the same way. A with respect to B. We can just prove it. Please have to for other. Corona. Answer the B की बात है ना. Oh yeah. Several medicine level को चलो. हम बता प्रॉब्लम. Given the body, when we get from yeah. Indication of the matter. They move along two parallel. So they move in a straight line. Straight line. They moving on a parallel length to the. Oh, the new straight line. So, அப்போ ஒன்று ஆக்சிஸ்க்கு போகிற ரெண்டு ஆங்கிள் மவுண்டம் 0 வரும். ஓகே ஆமாம். ஆர்டர் ஆங்கிள் மவுண்டம் 0. ஸோ இட் வில் பி கான்ஸ்டன்ட். சார் சியா
அவங்க ஏன்னு கொடுத்துருக்காங்கம்மா. A அது decrease. ஓ A with respect to B. சரிங்களா? ஓகே. அப்போ ஃபுல் லிஸ்ட்ல போட்டு டயக்ராம் போடலாம், ஒரு ஐடியா வரும். வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். உனக்கு மாணவரிடம் 0 பண்ணுறோம். 0 பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்த்துருவோம். நான் டயக்ராம் போடுறேன், ஓகேவா பாருங்க கண்ணா. இது ஏவுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. B starts from 0. AT. சார் So at the time t is equal to 0, சார் ஆக்சஸ் எல்லாம் ஒன்றுக்கு மாற்றிடலாம். பெஸ்ட் ஆகுதுண்ணா. ஏதாவது ஒன்று ஆக்சஸ் அது கன்வெர்ட் மட்டும் 0 போடலாம். அதை நான் ரிலேட்டிவ் இப்போ நான் இங்கே வச்சுக்கிட்டுமா? இந்த நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். B உனக்கு என்ன வெலாசிட்டி ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் A with respect to B தானே வேணும்? ஆமாம் சார். ஒரு ரெஸ்டாரண்ட் சார் நம்ம ஏவே சப்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். ஆக்சஸ் இல்லை நான் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி A with respect to B தானே கேட்டிருக்காங்க. Take DS axis, you swap it, you get reducing the function. Okay, A that's going to be Constant acceleration A. Which of the following graph represent the angular momentum of A with respect to B? at some point the omega should be equal to before. இப்போ இல்லை கண்ணா, இப்போ நான் இங்கே ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் முதல்ல. ஸோ ஐ வாண்ட் டு டூ லைக் திஸ். அட் த டைம் t is equal to 0. இவளுக்கு என்ன ஆங்குலர் மொமெண்டம்? mv0 L. இவளுக்கு எவ்வளோ? 0. அப்போ டிஃப்ரென்ஸ் இஸ் mv0 L. சரி, கொஞ்ச நேரம் போயிட்டுது. கொஞ்ச நேரம் போனோடனே இவ அப்படியே இருக்கா, mv0 L அப்படியே இருக்குது. இவ கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டா. மேபி இங்கே இருக்கலாம் இவ, ஏன்னா கொஞ்சம் அதோட ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்னும் பிக்கப் ஆகல ஸ்பீட்னு வச்சுக்கோ. சரி, மேபி மில்லி செகண்ட் மைக்ரோ செகண்ட் லேட்டர் அப்படின்னா இவளுக்கு கொஞ்சம் லேஸாக இருக்கும் ஆங்குலர் மொமெண்டம். இப்போ வந்து ஆக்சஸ் ஏல போடலாமே. சாரி ஆக்சஸ் ஏல போடுறது இல்லையா, அவன் வித் ரெஸ்பெக்ட் பி தானே கேட்குறான். ஆமாம் சார். அப்புறம் அதுக்கு என்ன கிராஃப் போட்டு அதை அப்படியே நெகட்டிவ் பண்ணி இந்த கிராஃப் ஆகும். நம்ம அப்படியே டைரெக்டாக போட்டு போயிடலாமே. இல்லை இப்போது சரி, இதுக்கு ஆக்சேஷன் வேறு இருக்குது சார். ஏல போட்டினா ஆக்சேஷன் ஆமாம். ஈஸியாக இருக்கும்ன்றீங்க. ஆக்சுவலி ஏல போட்டால் எனக்கு இந்த டேட்டா டைம் ரிலேஷன் வெலாசிட்டி மட்டும் போட்டோம். சரி சரி. அப்போ நீங்கள் என்ன சஜஷன் கொடுக்குறீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B கண்டுபிடிக்கலான்றீங்க. ஆஃப் பி அபவுட் ரைட் ஜாயினிங். ஆஃப்கோர்ஸ் லைன் ஜாயினிங் தான். ஆஃப்கோர்ஸ் அது அந்த லைன் ஜாயினிங். லைன் ஜாயினிங் இல்லை சார், பர்மனெண்ட் டிஸ்டன்ஸ் இல்லை. எனிவே ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிச்சா பர்பெண்டிகுலர் தான் கண்டுபிடிச்சாகணும். எல் காஸ் தீட்டா சைன் தீட்டா எதுவும் இது வேறு மாறிக்கிட்டே இருக்க போகுது. அதுதான் பட் இட் சேஞ்ச் டைம் சார். வெலாசிட்டி மட்டும் தானே மாறப்போகுது, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படி தானே இருக்க போகுது. ஆமாம் சார். அது சொல்கிறேன். ஸோ லீனியர் ரிலேஷன். லீனியர் ரிலேஷன் என்ன ரிலேஷன்? V நாட் ஈக்குவல்ஸ் ஆக்சலரேஷன். ரெண்டு மாஸ் ஈக்குவலா? ஆமாம் m v இல்லை சார், அவங்க மாஸ் பற்றி பேசுகிறாரு சார். l. ஓ, மாஸை பற்றி பேசாமல் ஆங்குலர் மொமெண்டத்தை பற்றி பேசுகிறாங்களா? பிரச்சனை இல்லையா சார்? சரி, ஓகே. ஆஃப்டர் ரிலேஷன் தானே. ஓகேவா? ஓகேவா? ஏன்னா இது எங்கே இருக்க போகுது, டைரக்ஷன் இப்படி இருக்க போகுது. அது எங்கே இருக்குன்னு தெரியாது மேபி. ஆனால் ரெண்டு ஒரே சென்ஸ் தான், ரெண்டு ஒரே சென்ஸ் தான் இல்லையாக்கண்ணே. அது ஒன்று வெளியே இருக்க உள்ள இருக்க எவ்வளோ இருந்துட்டு போட்டோம், அது மொத்தம் ஒரே சென்ஸ் தான். சென்ஸ் மாற போகிறது இல்லை. மீன்ஸ் ஒன்று ZX-னா ரெண்டு ZX தான், ஒன்று இந்த ZX-னா இன்னொன்று ZX. புரியுதா இல்லையா? ஒமேகா இங்க அதான் நம்ம அவ்வளோதான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரெண்டும் ஒன்றே தான், அப்படியே விட்டுருவோம் நம்ம. ஸோ இதான் ஆன்சர், இதான் ஆன்சர். அதான் அவன் கேட்டிருக்கிறது உள்ட்டா, நீங்கள் தான் மாற்றி போட சொன்னீங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னா mv0 L மைனஸ் m டைம்ஸ் AT இன்ட்டு L. சார் அது எப்படி சார்? ஏன்? ஸோ இது ரெஸ்பெக்ட்னா அதான் நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. இப்படி வருதா அப்படி வருதெல்லாம் பார்த்துக்கணும். நமக்கு தேவை டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். ஏன்னா எது வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். அவள் கொஸ்டின் படி இதுதான் கரெக்டு. சாரி, ஓ ஓ ஓ A மைனஸ், அப்போ இதாங்க A மைனஸ் B. இங்கே நான் தப்பாக எழுதியிருக்கேம்மா, அதான் பிரச்சனை.
நான் எழுதும்போது ஆமாம் நான் மாற்றி எழுதியிருக்கேன், அதான் பிரச்சனை. ஓகே, mv0l மைனஸ் m at ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கு b தான், b தான். பி. ஆமாங்க, அப்படி கொஸ்டின் அப்படி தான் இருக்குது. ஓகே சார், அப்போ ஏவோட மாறாது சார் வித் ரெஸ்பெக்ட். ஆமாம் மாறாது, இது மாறாது சார். அப்போ இதுதானே சார்? ஆமாம், அது இது மட்டும் தான் மாறும், அந்த கிராஸில் மட்டும் மாறும். சார் இதே சார் வரும். இது வந்து அது இல்லைக்கண்ணா, என்ன புரியல உனக்கு? புரியல, ஐ ஆம் நாட் கெட்டிங் இட். சார் M80Lங்கிறது the angular momentum of B. B of course. A with respect to B na A minus B தானே, இதில் என்ன சந்தேகம்? சார் ஆனால் B என்ற ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்தா B angular momentum 0. இல்லைம்மா, சி இங்கே இவங்க கேட்குறது வந்து they are not asking you to find angular momentum of B with respect to B, அப்படி அவங்க கேட்கல. see here is the angular momentum, look at. சும்மா நான் இப்படி கூட எடுத்துக்கோங்களேன், it's the angular momentum. சப்போஸ் இந்த angular momentum வந்து 10 யூனிட், இதனோட angular momentum வந்து 2 யூனிட், டிஃபரன்ஸ் எவ்வளோ, அவ்வளோதானே கொஸ்டின். ஸோ டோன்ட் லுக் அட், நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா இந்த இதுக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸே இல்லை அதனால 0 வருதுன்னு பார்க்குறீங்க. தப்பு இல்லை சார். இல்லை, கொஸ்டின் எப்படின்னு பாருங்க. A with respect to B. இல்லைக்கண்ணா, அவங்க இப்படி கேட்கல. நான் என்ன சொல்கிறேன்னா, they have not asked you fix the point P on the body and calculate angular momentum of some other point, அப்படி அவங்க கேட்கல. வித் ரெஸ்பெக்ட் தான் பண்ணாங்க சார். B தான் ஃபிக்ஸ் பண்ணணும். B ஃபிக்ஸ் பண்ணா தான் கேட்கணும். B ஃபிக்ஸ் பண்ணா பாயிண்ட்லெஸ். பாயிண்ட்லெஸ். சொல்கிறது கரெக்ட் தான், ஃபிக்ஸ் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. B ஃபிக்ஸ் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. சார் A ஃபிக்ஸ் பண்ணலாம். B ஃபிக்ஸ் பண்ணா கன்ஃபியூஷனாக இருக்கும். பாயிண்டே இல்லை சார். அப்போ இது வருங்க. angular momentum of A with respect to B நான் முதல்ல தான் போட்டோம் இல்லையா, சொல்லுங்க. mv0l உங்களுக்கு புரியறதுக்காக இப்போ நான் k கேப் போடுறேன், சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில கன்ஃபியூஷனாக இருக்கும் அதனால. ஓகே, இப்போ சொல்லுங்க. m at அதான் அது வேரியபிளாக இருக்கும், நம்ம எப்படி போடுறது சொல்லுங்க. ஆனால் ஆங்கில மொமெண்டமே வந்து சரி இப்போ எல்வெக்டர் நம்ம ஆங்கில மொமெண்டம் சொல்கிறோம். அதுதான் சாரி, எல்வெக்டர் நம்ம ஆங்கில மொமெண்டம் சொல்கிறோம். சரி இப்போ வந்து இது வந்து வெலாசிட்டி வெக்டர், இது வெலாசிட்டி வெக்டர், இது வெலாசிட்டி வெக்டர் சார். அப்போ இந்த இதை வந்து 0 போடணுங்கிற. புரியுது புரியுது. ஓகே சார், ஏன்னா சார் இது வி வெக்டர் இது எல் வெக்டர்னா அப்போ தான் ஆங்கில மொமெண்டம் வரும். இல்லை நம்ம இப்படி, அதனால தான் நான் முதல்ல வந்து இந்த மாதிரி லாஜிக்கலாக போட ஆரம்பித்தேன். ஸோ அட் த டைம் t is equal to 0, it is at rest, it is having angular momentum, பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா. அப்போ 0 கிடையாது, ஸ்டார்டிங்கில் 0 கிடையாது, நெகட்டிவ் கிடையாது. ஸ்டார்டிங்கில் இட் ஹஸ் காட் வேல்யூ, ஸ்டார்டிங்கில் இட் ஹஸ் காட் வேல்யூ, இந்த பாயிண்ட். As the time passes, this remains same, whereas this is picking up the speed, thereby the angular momentum decreases. So decreases. That to linear function, ஏன்னா clear-ஆ linear function கொடுத்துட்டாங்க time. At one point of time, both the fellows go with the same velocity, where it is 0. So after some time, he is going with more velocity, is going with less velocity, it goes to negative. சார் பட் புரியுதுல்ல? இல்லை நீ சொல்கிறது கரெக்டு. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை நான் சொல்கிறேன், நீங்கள் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் ஆங்கிள் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டு ரிலேட்டிவ் ஆங்கிள் மொமெண்டம் கண்டுபிடிங்க. சார் அதோட சார் டோன்ட் கால்குலேட் ரிலேட்டிவ் ஆங்கிள் மொமெண்டம். எல்லாமே எப்படி சார் ஆங்கில மொமெண்டம் வரும்? எல் வெக்டர் எல்லா டைமே இருக்குமே. இல்லை அதான் முதல்ல இந்த பாயிண்ட் இஸ் தட், இப்போ என்ன பிரச்சனைனா நாங்கள் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டு ஆங்கிள் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறோமா, இல்லை ஆங்கிள் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டு ரிலேட்டிவ் கண்டுபிடிக்கிறோமா? திஸ் இஸ் ப்ராப்ளம். இல்லை எது கரெக்டு? இல்லை, வி ஷுட் கிளியர் நோ, வி ஷுட் மேக் த கான்செப்ட் கிளியர் நோ. எப்பவுமே நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆங்கிள் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டு
அதுதான் போடும். அப்படி போனால் நீ சொன்னதான் கரெக்டாக அந்த கொஷினே தப்பாயிடும். அப்படி போட்டால் அந்த கொஷினே தப்பாயிடும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலேட்டிவ் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டு அது ஆங்கிள் மொமெண்டமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நாட் பாசிபிள் தான், ஏன்னா ஆங்கிள் மாறுது இல்லை, லொக்கேஷன் மாறுது இல்லை. சார் அது மட்டும் இல்லை சார், நமக்கு வந்து இப்போ நான் வந்து பியில் ஃபிக்ஸ் பண்ணுறேன், பியில் ஃபிக்ஸ் பண்ணால் அப்போ வந்து எனக்கு வந்து இல்லை புரியுது என்ன லொக்கேஷன் மாறுது இல்லை, உங்களுக்கு டீட்டா மாறிக்கிட்டே இருக்கும்ல, நீங்கள் அப்படி போட முடியாதுல்ல, டீட்டா மாறிக்கிட்டே இருக்கும்ல. அப்படி பார்த்தா அந்த கொஸ்டினே சேலஞ்சபிள் தான். அப்படி பார்த்தா எந்த ஆன்சருமே வராது, எந்த ஆன்சருமே வராது. சரி பார்ப்போம், டிஸ்கஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, ஆனால் அவங்க ஆன்சர் வந்து இதான் கொடுத்துருக்காங்க, இதான் ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க. சார் அதுவும் வரும் சார், அதான் கான்செப்ட், வெரி பேசிக் கான்செப்ட் நமக்கு அடிப்படுது. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் கொஸ்டின்மா. என்ன கொஸ்டின்? ஓ ஏவா கண்ணே, அவந்திகா என்ன கண்ணே? தேவையில்லையா? ஏன் சார் நம்ம அதுக்கு வந்து ஏதாச்சும் we are giving it an angular momentum from such a position from its center of mass such that it can keep maintaining its velocity and angular velocity. Without friction also they can exist pure rolling. Without friction also they can exist pure rolling. Pure rolling. When you give angular impulse in such a way. இந்த மாதிரி கொடுத்தா ஒரு சமயம் இங்கே கொடுத்துருந்தா அங்கே கொடுத்தா அப்போ பேக்வர்ட் டைரக்ஷன், இங்கே கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும் சொல்லி பார்க்கலாம். எஃபிசிக்கல் எம்ஏ கம்ஃபர்டபுளாக போட்டுக்கலாம், ஃப்ரிக்ஷன் பேக்வர்ட் ஆகும், ஃப்ரிக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக பேக்வர்டு வந்துடும் இல்லையா? இப்போ ஒரு ஹைட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், அப்போ எனக்கு வந்து ஆங்கிள் இம்பல்ஸ் வரும், லீனியர் இம்பல்ஸ் வரும் எக்ஸில். எஸ் எஸ் சார், எனக்கு போன क्वेश्चनல வந்து எதுக்கு வந்து லீனியர் கிராஃப் வருதுன்னு புரியல சார். போன क्वेश्चनல சொல்றேன், I don't understand why the graph is not D. அது வந்து ஆரம்பத்துல எஸ்கலேட் தான் ஸ்டார்ட் ஆகுது, ஆனா வந்து இனிஷியல் 0 தான் இருக்கு. இல்லையே, இனிஷியல் இது ஃபுல் ஸ்பீட் இருக்கு, 0ல ஆரம்பிக்கலையே. It says A starts moving. So starts naale it's not moving already, right? So it should start from 0, right? No. She is claiming starts moving ன்றதால 0ல இருந்து V0 க்கு போகுது. எக்ஸ்பெரிமென்ட் தான் அப்போ, அத velocity 0 சொல்ல முடியாது. அதான் it's not like that. It's not, and the sentence doesn't mean like that. That sentence doesn't mean that A is accelerating. No in me. That's not correct. So it is moving with unit velocity V0 தான். As per your claim, your argument is valid only for second body, not for first body. சரியா? இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா பிசிக்ஸ்ல நம்ம அது ஆக்சலரேட் ஆகுது நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? ஏன்னா அவன் கிறிஸ்டல் கிளியரா சொல்றாங்க கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, பட் யூ ஆர் ட்ரைங் டு அப்ளை ஆக்சலரேஷன். நோ. ஓகே சார், சொல்லுங்க, நீ சொல்ல அந்த பாயிண்ட் கண்ணா. சரி, சோ ஒரு ஹைட் x ல இருந்து நம்ம லெட்ஸ் அஸ்யூம் தி தேர் இஸ் நோ ஃபிரிக்ஷன். சோ ஒரு ஹைட் x ல சென்டர்ல இந்த நாம கொடுத்துட்டேன். சார் மேலே சார். சரி, ஓகே. இது மேலே ஆட் பண்ணா நான் மேலே எடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். So x such that it can get pure rolling. So now it's rolling like this. Right, it's rolling like this. Actually friction is 0. Friction. So இப்போ இது வந்து ஒரு different case. Okay. Friction 0 போறேன். அப்போ வந்து x cross f correct will be equal to I omega. Sorry. I alpha. Correct. I1 f equals m into a. Sorry. Alpha on the AR. No, your statement is true until what? I am finding the critical case. That's the point. Where I can apply force at a distance without friction, beyond which friction will start to oppose. Or oppose in some direction. அது என்னன்னு பார்க்கணும். என்னன்னு பார்க்கணும். அது கரெக்ட். That's right. சொல்லுங்க, ஏதான் வரணுமா? இதுக்கு என்ன ஆன்சர் ஏதாவது சொல்லுங்க. ஹிரண்ய ஆன்சர் சொல்றேன்.
ஹிரண்மை ஆன்சர் சொல்லுங்க. சார் ரிங் ஆர் ஒமேகா வந்து பேக்வர்டா போகுது. சோ ஃபிரிக்ஷன் will act forward. ஓகே, ஃபிரிக்ஷன் will act forward. சென்டர்ல போட்டா இப்போ சிம்பிள் இல்லைங்கடா, சிம்பிள் பேக்வர்ட் போடலாமா ஃபார்வர்ட் போடலாம்? ஃபிரிக்ஷன் ஃபார்வர்ட். ஓகே கண்ணா, ஃபார்வர்ட் ஃபிரிக்ஷன். ஓகே, ஆர் சென்டர் ஓ, இது ஒரு ஆர். அதுதான் சார் வேணும் அந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறது இல்ல. அதான் கரெக்ட். யுவர் ஐடியா இஸ் பர்ஃபெக்ட். இதை பார்த்துருவோம். நம்ம சிம்பிள் டெக்னிக் முதல்ல முடிச்சிடுவோம், அப்புறம் பார்க்கலாம். சொல்லுங்க. டார்க், இந்த டார்க்கு எவ்வளோ? இது எஃப்ஆர். இந்த டார்க் எவ்வளோ? இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா பை 2. வெறும் எம்ஆர் ஸ்கொயரில் எம்ஆர் ஸ்கொயர் ஆல்ஃபா ஏ பை ஆர். லீனியர் இருக்குமில்ல சார்? ஃபிரிக்ஷன் 0 சார். அதான் பார்க்கலாம். ஃபிரிக்ஷன் 0ன்னு ப்ரூவ் பண்ணணும்ல. வந்துருச்சு சார். ஆல்ரெடி வந்துருச்சா? சரி, f minus f ma வரும். அங்க f plus f ma வரும். கரெக்ட். இது எஃப், இது வந்து ரொட்டேஷன் முடிஞ்சிருது. ஸோ வாட் யூ காட் ஃப்ரம் ரொட்டேஷன் இஸ் எஃப் மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஈக்குவேஷன் நம்பர் 1. இது வந்து ரொட்டேஷன். லீனியர் எஃப் பிளஸ் எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. முடிஞ்சே போச்சு. ஸோ ஈக்குவேஷன் இஸ் ட்ரூ மேத்தமெட்டிக்கலி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் இஸ் 0. அதான் சார் அந்த கிரிட்டிக்கல் டிஸ்டன்ஸ் அது கண்டுபிடிக்கணும். அது பிடிச்சி ஆர் வரணும். ஸோ கிரிட்டிக்கல் டிஸ்டன்ஸ் போட்டு ஆர் வருது. ஆர் வருதா? ஓகே. So force will not act as the right answer. C is the right answer for this question. இது எஃப் மாற்றி எடுத்தாலும் ஆன்சர் வரும். இல்லை சார், நான் ஐ ஃபீல் இட்ஸ் ஹேவிங் மோர் லீனியர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி எஃப் பேக்கில் எடுத்தாலும் இதே ரிசல்ட் தான் வரும். இந்த மைனஸ் ப்ளஸ் மொத்தம் இடம் மாறிக்கும். யூ வில் கெட் தி சேம் ரிசல்ட் ஒன்ஸ் அகெயின். அதனால பிரச்சனை இல்லை. நீங்கள் எஃப் ஃபார்வர்ட் போட்டாலும் பேக்வர்ட் போட்டாலும் அசியூம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. த ஃபைனல் ஆன்சர் வில் பி சேம். ஃபைனல் ஆன்சர் வில் பி சேம். நெக்ஸ்ட் போலாமா? भरत राज गुप्ता, नवीन राज, नवीन राज, भरत राज गुप्ता, नमस्ते. அவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க. கொஞ்சம் யூடியூப் திரும்பி பாருங்கள் சார். ஆமாம், நான் எப்பவுமே லைவ் பண்ணி விட்ருவேன். அட்வான்ஸ் கிளாஸ் மட்டும் லைவ் பண்ணி விட்ருவேன். இது வரைக்கும் 72 வியூஸ் போயிருக்கு. அவங்க ஜஸ்ட் லுக் அட் திஸ் சைட் சார்னு போட்டிருக்காங்க. ஒரு நவீன் ராஜ் அவசம் சார், கான்செப்ட் இஸ் சோ கிளியர் அப்படின்னு போட்டிருக்காரு. யாரும் தெரியல. செகண்ட் ஆப்ஷன் சார். இதுக்காக இதை வந்துட்டோமா? கொஸ்டின் நம்பர் 10. சூப்பர் கண்ணா, தட்ஸ் ரைட். செகண்ட் ஆப்ஷன், கொஸ்டின் நம்பர் 10, செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட். இது டிஸ்க ரிங். அப்பா இது ரிங் தானே? ரிங். ஓகே. ஒரு டைப் சொல்லுங்க. அவந்திகா சொல்ற கண்ணு. ரைட். இது நிறைய பேர் சால்வ் பண்ணி முடிச்சிருப்பீங்க நேரம். இருந்தாலும் ஒரு சிலர் பிடிக்கலனா அவங்களுக்காக இது போடுற டயக்ராம். ஐம் ஜஸ்ட் டூயிங் தட் டயக்ராம். இது இனிஷியல் பாயிண்ட். திஸ் ஃபைனல் பொசிஷன் ஐ மீன். இப்போது திஸ் ரெஃபரன்ஸ். இதனோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே கண்ணா இருக்கும்? இங்கே இருக்கும்.
எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் ஆர், கரெக்ட் தானே? இந்த ஃபைனல் ஸ்டேஜ் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்? திஸ் இஸ் ring, so 2 by pi times r, 2 by pi times r. How much is this then? Balance r minus 2 by pi times r எவ்வளோ கண்ணது? pi minus 2 by pi times r, கரெக்டாமா? அவ்வளோதான்பா. இனிஷியல் எனர்ஜிஸ் mgr, ஃபைனல் எனர்ஜிஸ் mg into pi minus 2 by pi times r. That's all. Answer for it. Yes. Clear alla புரிஞ்சுதா கண்ணே? யாருக்காவது டவுட் இருக்கா கண்ணே? சூர்யா புரிஞ்சுதாப்பா? சுப்பு புரியுதா? கிளியரா புரியுதா? சூர்யா இதெல்லாம் நம்ம டெரிவேஷனே கிளாஸில் போட்டோம்ல, remember? You done it now? Yes, sir. ஆமாம். Sir, 11C. 11 இந்த பார்க்குறேங்க. நிறைய பசங்க பாதி பேர் வெளியில் போயிட்டாங்க. இன்னும் 16 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க இப்போது. இவளுக்குன்னா 11ஆ? 11C கரெக்ட். 11C. That's right, 12B. 12B என்ன ஐஆர் போட வேண்டியதுதா? சரி. 12க்கு வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் போடலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா கன்ஸ்ட்ரெயினும் போடலாம். வேணா கன்ஸ்ட்ரெயினா என்ன, ஒரு சிம்பிள் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதில் ஆன்சர் வந்துடும். ஆர் யூ கேன் கோ வித் திஸ். 11th question. ஆன்சர் பி சார். எந்த கொஸ்டின்மா? 11th ஆப்ஷன் பி. பி அது வந்து சப்ட்ராக்ட் ஆகி become 2 into 2. இல்லைக்கண்ணே 11th சொல்கிறீங்களா? 11 எனக்கு ஆன்சர் பி. வேற some other answer I got from online? Sir, B sir. B only? No kanna. எவ்வளோ கண்ணா? 11க்கு என்ன ஆன்சர்? 11க்கு C தான் ஆன்சர். கரெக்ட். தக்ஷன் C தாங்க ஆன்சர். then நான் சொல்கிறேன், I will explain. Okay. இப்போ at this point of contact it is given to you that this acceleration is 4, by the way this acceleration is 2, right? So this is 2 meter, you get alpha also. Right? Angular acceleration, linear acceleration, correct irukana? Angular acceleration, linear acceleration. So altogether this ring is going this side or this side. My question, very simple question. Idhukku nee answer sonna correct answer sollidalam. I am asking a very simple logical question. Altogether this system, whole system is accelerating this side or this side? சொல்லுங்கண்ணா. இந்த பக்கம் தான் போகுது. இட்ஸ் ஆக்சலரேட்டிங் திஸ். அதான் பாயிண்ட். நீங்கள் எப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல 0ன்னு நினச்ச ஆன்சர் சொல்லிட்டீங்க நீங்கள் ரெண்டு பேரும். அதனால தான் தப்பாயிடுது ஆன்லைனில் சொன்னவங்க. அதாவது வந்து த ஹோல் சிஸ்டம் இஸ் ஆக்சலரேட்டிங் திஸ் சைட். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக சொல்லிடலாம். ஸோ ஆர் ஆல்ஃபா -4 ஈக்குவல் டு 2. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ கான்செப்ட் புரியுதுன்னு பாருங்க. ஆர் ஆல்ஃபா -4 ஈக்குவல் டு 2. இதுதான் நெட். திஸ் இஸ் வாட் இஸ் நெட். ஹவு டு யூ கெட் திஸ்? திஸ் இஸ் பிகர் minus smaller. That's the reason why you are getting like this. புரியுதா? Look at the whole system. அப்படி பார்த்தா உங்க ஆன்சர் போகும். அதான் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த இடம் 0.0 நினைச்சு சொல்லிட்டாங்க.
அவங்க 0 வச்சு போட்டாங்க, அதனால தப்பாயிடுச்சு. இது வந்து ஸ்லிப்பிங். தட்ஸ் அ பாயிண்ட். இட் இஸ் ஸ்லிப்பிங். தட்ஸ் அ பாயிண்ட். பியூர் ரோலிங்னு இதில் கேரண்டி கொடுக்கல, அதுதான் பிரச்சனை. எது மாட்டி 12 செகண்ட் ஆப்ஷன். தட்ஸ் ரைட். 13A வெரி குட். 13 வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி இல்லை. இந்த ராடு வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கு, இந்த ராடு வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கு. ஸோ என்ன இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா ml²/3 சொல்கிறேன் என்ன, யார் சொல்கிறது? ராடு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு, என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா? ml²/3 sin² θ போட்டிருக்கமே. ஓ நீங்கள் அப்படி புரியல என்ன சொல்கிறேன்னு. நான் அதான் நானும் சொல்கிறேன். இது ml²/3 இப்படி, அதாவது இப்படி ml²/3 இப்படி சுற்றினா, இப்படி ஒரே இதில் சுற்றினா ml²/3 அதாவது இல்லையா, அதாவது இப்படி ஹரிசாண்டலில் சுற்றினா ml²/3. இப்போ இது வந்து ml²/3 sin² θ. நம்ம நிறைய முறை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சயின்ஸ் கரெக்டா ஒமேகா v பை அந்த r போட்டிங்கன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். ஐ மீன் 13th கொஸ்டின் ஐ ஒமேகாவுக்கு v பை r போட்டுக்கோங்க, அங்கே r பார்த்து கண்டுபிடிச்சி போடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐக்கு வந்து ml²/3 sin² θ. தட்ஸ் வெல் நோன், ரைட். கோ டு 12th ஒன் பேக். 12th ஒன் நீ கன்ஸ்டன்ட் ரிலேஷன் போட்டு ரொம்ப ஈஸியாக போடலாம். கன்ஸ்டன்டே தேவையில்லை, சும்மா சாதாரண போட்டால் போதும். ரைட், கரெக்ட். சாதாரண போட்டால் போட்டுடலாம். 14 கூட சும்மா ஒரு டயக்ராம் சும்மா ஒரு செகண்ட் அப்டேட் பண்ணால் போதும், ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ 14 முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சிடலாம். ஏன்னா 50% வெளில போயிட்டாங்க ஆன்லைன். 13A இல்லை கண்ணா, 14B கண்ணா, 14B 13A கண்ணா, 13A 13 என்ன கண்ணா ஆன்சர் இவ்வளோதாம்மா. ml²/3 sin² θ ஒமேகா வந்து v பை L sin θ, L cos θ பார்த்து போடுங்க, அவ்வளோ L sin θ, அவ்வளோதான். v பை L sin θ, தட்ஸ் ஆல். Next 14th question, look at, 12 करना है. 14th question, it's very interesting question, very simple question rather. ஏமா ஈக்குவல் படித்தல் தான் இருக்குது, ஒரே செகண்டில் போட்டுடலாமே, அவ்வளோதான். இல்லை தக்ஷன் பி செகண்ட் ஆப்ஷன். இங்கே பாருங்க, இதே டயக்ராம் அப்டேட் பண்ணிடுறேன் பாருங்க. இது எவ்வளோக்கு என்ன ஆர் பை சான்ஸ் டிஸ்கா ராடாமா, இது சாரி இது டிஸ்கா ரிங்கா அப்போ இது அவ்வளோதான், ஃபினிஷ்ட். ஆமாம், ஏன்னா இது எம்ஜியில் தான் இருந்தாகணும், எங்கே போக முடியும்? சாரி அது இங்கே இருக்கும், ஃபல்கமில் இருக்கும். ஆமாம், இன்ச்சஸில் இருக்கும். நார்மல் ரியாக்ஷன் அங்கே இருக்கும். அவ்வளோதாங்க ஆன்சர் முடியுது. தாங்க ஆன்சர், செகண்ட் இஸ் ஆன்சர். கான்செப்ட் புரிஞ்சிச்சம்மா ராகவர்ஷினி? அவர்கிட்ட சரிக்கு என்ன டைம் நிறைய ஆகிடுது, போதும், கிளாஸ் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிக்கலாமா? வாய்ப்பு இருக்கா? முடியாது, சாப்பிடணும், போய் வீட்டில் சாப்பிட்டு வரணும்ல. இல்லை இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஆகுது, அது ஓகேவா? 3 வரைக்கும் வச்சுக்கலாமா நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பேசாமல்? அது பெட்டர். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து 3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். லஞ்ச் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்னு. சாப்பிட்டு வந்துட்டீங்களா? சரி, இனிமேல் கொஞ்சம் லஞ்சு முடிச்சுட்டே வந்திருக்கேன்.
12:15 ஆரம்பிச்சா ஒரு 3 வரைக்கும் போடலாம். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட் புதுசாக அந்த அட்வான்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தட்ஸ் குட் ஆல்வேஸ். ஏன்னா ஒரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் போடலாம். இந்த ஒர்க் ஷீட் எப்படி நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாமா? பாதி இருக்கு. ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, பார்த்தேன் நான். இந்த ப்ராஜெக்ட் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எதுக்கண்ணே இதுவா? ஆமா. இதில் என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையா கண்ணே. இப்போ இந்த this is the initial position of the semicircular ring. இப்படி இருக்கு. This is the final position of the semicircular. Sorry, 1 second கண்ணா. கொஸ்டின் ரொம்ப படிச்சுக்கிறேன். Yes, correct. So முதல்ல நான் விடும்போது இப்படி விடுறேன். This is my initial condition. I am leaving it, but it is getting tilted. Why it is getting tilted? Why it is getting tilted? It is getting tilted to this point. Why it is getting tilted? Because the center of mass is here. This is weight mg. Apo this is getting tilted like this. புரியுதா? So the point is that இங்க center of mass இருந்திருந்தா, if the center of mass were there, right? If the center of mass were there, இது இப்படி இருந்திருக்கும். Because center of mass is here, due to the torque, it's rotating. So this is a new position. It's a new position. But whatever may be the position, there's a guarantee that the center of mass must be the weight. அங்கதான் force இருக்கும் இல்லையா? அப்போ automatically this is already familiar for us, no? This formula is familiar for us. With that way. மைக்கண்ணா ரெண்டு என்ன clear ஆகலையா? So tan theta is See, weight should act only at center of mass. No. What is the center of mass of a semicircular ring? This is the height. Right? Mg should act only at the center of mass. No. Okay. Bye. and for இது மேம் this is the center of mass for the semicircular ring. I forgot where the semicircular ring got center of mass இருக்கு. 2r by pi kana 2r by pi is the answer, right? இதுவே டிஸ்க் அந்த என்ன வந்திருக்கும்? 4r by 3 pi வந்திருக்கும். 4 by 3 pi ஆமா இப்படி வந்திருக்கும். It would have been called like this. டிஸ்க்கு எவ்வளவு சென்டர் ஆஃப் மாஸ்? இதுக்கு டிஸ்க்கு எவ்வளவு சென்டர் ஆஃப் மாஸ்? 4r by 3 pi தானே டிஸ்க். Yes sir. 4r by 3 கரெக்ட். அதான் டிஸ்க் வந்து அதனால டிஸ்கா ரிங்கான்னு கேட்டேன். டிஸ்கா தான் நான் அதை போட்டிருப்பேன். அவ்வளவுதான். ஓகே கண்ணா. ஓகே கண்ணா. We'll meet again. Bye. Take care. Bye. Thank you. Thank you, sir. Bye. Thank you, sir. Bye கண்ணா. Thank you, sir. Bye கண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரலி இந்த எம்ஜினால ஒரு கம்ப்ரஷன் இருக்கும். எம்ஜி பை கே. ஓகே. இந்த த்ரெட் will compress it further. ஓகே. ஸோ நான் வந்து நெட் கம்ப்ரஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்துக்கிறேன். சும்மா எக்ஸ். ஓகே. இப்போ நான் பவுன்ஸ் அப் பண்ணேன்னா the thread is gone.